நம்ம அந்த மானம் அப்படிங்கிறது ஆஹ் இப்ப நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். இப்ப எவனோ ஒருத்தன் அவங்களுடைய குளியல் அறையில வச்சு ஒரு பெண்ணை அவ போட்டோவோ கேமரால வீடியோவோ எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது வெளிவர்றதுக்கு பேரு நம்மளுடைய மானம் போறது இல்ல. இல்ல அது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். சரிங்களா? அது கிடையாது. அந்த மாதிரி அதுதான் இப்ப நம்ம வெறும் மானம்னு நம்ம சொல்லிட்டு போறப்ப நிறைய விஷயங்களை ஸ்பெசிஃபை பண்ணி பேச வேண்டி இருக்கிறதுனால நான் சொல்றேன். அதே மாதிரி கடன் வாங்குறது அப்படிங்கிறது நம்ம ஒருத்தனை நம்பி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம கொடுக்கும் போது அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அது நம்ம தப்பு இல்ல. நம்ம கடன் கொடுத்தோம். அவன் இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் பணம் இருக்கு. ஒருத்தன் எனக்கு ரொம்ப கஷ்டம்னு கேக்குறான். நீங்க அவனுக்கு அந்த 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டீங்க. அவன் திருப்ப 4 நாள்ல தரேங்கிறான். அவன் தரல. அதனால நீ உன்னோட குடும்பத்தோட சேர்ந்து நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறது அவமானம் தாங்காமல் அப்படிங்கிறது அவமானம் இல்லை. அப்படிங்கிறது அந்த மாதிரியான இது நான் 2 விஷயம் சொல்றேன் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசும்போது இந்த மாதிரியான தற்காலத்துக்கு தேவையான விஷயங்களையும் எடுத்து நம்ம பதிவு செய்யணும். அப்பதான் இந்த கால இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ ஒரு தேர்வுல தோத்து போறது அப்படிங்கறது கூட அவமானம் கிடையாது. நம்மளுடைய திறமை ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம மேம்படுத்திக்கலாம். அதுக்காக உடனே போய் நீ சாவுங்கிறது அர்த்தம் இல்ல. அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணணும்னு என்னோட ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் சார். நம்ம உண்மை 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 நீங்க சொன்னது 100% உண்மை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் ஓவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு உங்களுடைய நிகழ்ச்சி வாரந்தோறும் வள்ளுவோம் 1305. எப்படியோ 97 அதிகாரம் வந்துட்டோம். 97வது அதிகாரம் இன்னைக்கு பேசுறோம். மானம். சும்மா எப்படி ஏதோ ஒரு இதுல ஆரம்பிச்சோம். திருக்குறள் வாரந்தோறும் வள்ளுவோம் பேசுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஒவ்வொரு அதிகாரமா எடுத்து பேசி பேசி தொடர்ந்து பேச அப்பப்போ இடையில நம்ம இடைவெளி விட்டாலும் தொடர்ந்து 97 அதிகாரம் நம்ம இது 96 அதிகாரம் முடிச்சு 97வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். பயணித்த எல்லாருக்கும் நன்றி. கூடிய விரைவில் 100வது அதிகாரம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஏன்னா இது வழியா தான் எல்லா திருக்குறளையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படிச்சது மட்டும் இல்லாத அதனுடைய விளக்கங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். அது திருக்குறள் சொல்ற ஒரு கருத்துக்கும் நம்மளுக்கு இன்றைக்கு இருக்க சூழ்நிலைக்கும் பொறுத்து அது எப்படி ஒத்து போகுதுன்றதையும் சொல்றோம். பல மாறுபட்ட கருத்துக்களையும் நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா நான் கருதுறேன். இதுல இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றோம். ஏன்னா பலர் இந்த நிகழ்ச்சியா பரவாயில்ல சார் நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போற காலத்துல நல்லா தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுல கல்யாணி மேடமும் தொடர்ந்து வராங்க இப்பதான். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றோம் முக்கியமா. ரொம்ப மகிழ்ச்சி. தொடருவோம். ஆமா இன்னைக்கு மானம். மானம் என்றது என்ன அப்படின்றத பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். நமக்கு பெரும்பாலும் நம்மளுடைய நம்மளுடைய தரம் நம்மளுடைய தரம் எந்த விதத்திலையும் தாழக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மானம் சொல்லுவாங்க. அது உண்மையாவே நடக்குதான்னு பார்த்தா சில நிகழ்ச்சிகள் சிலர்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எல்லாம் இருக்கு பாரு. சிலர்லாம் பார்க்கும்போது அது காலத்துக்கு ஏற்ப சில விஷயங்கள் மாறுதோ அப்படின்ற பல இதுக்கு மாறி இருக்கு. காலத்துக்கு பண்பாடு மாற்றம், சூழ்நிலை மாற்றம், நம்மளோட முன்னேற்றம் இதெல்லாம் அந்த காலத்துல நாம எதெல்லாம் மானோம்னு நினைச்சிருந்தோமா இந்த காலத்துல அதுக்கெல்லாம் ஒரு சில மதிப்புகள் இருக்குதான்னா மாறி இருக்குதுன்றதுதான். அந்த பண பக்குவம் தான் இதுல அது தவறுன்றது கிடையாது. மக்கள் எப்படி அந்த மனப்பக்குவத்துக்கு வராங்க எதையும் அதாவது அந்த நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்குது சில விஷயங்கள். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குதுன்றதுதான். பார்ப்போம் என்ன திருவள்ளுவர் சொல்றாருக்கு. யார் படிப்பது? மாலதி படிக்கிறீங்களாமா? படிக்கிறேன் சார். மாத்தி மாத்தி படிப்போம். நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன்.
அதிகாரம் மானம். குறள் 961. இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். மிகவும் இன்றியமையாத சிறப்புகளை உடையவராயினும் உயர்குடியில் பிறந்தவர் தாழ்ச்சி வரும்படியான செயல்களை செய்யாமல் விட வேண்டும். அப்படி இது புலியூர் கேசிகனோட உரை. வரதராசனாருடைய உரை இன்றியமையாத சிறப்பை உடைய செயல்களே ஆயினும் குடிப்பெருமை தாழுமாறு வரும் செயல்களை ஒருவன் செய்யாமல் விட வேண்டும். வரதராசனார். கருணாநிதி ஐயா என்ன சொல்றாருன்னா, கட்டாயமாக செய்து தீர வேண்டிய செயல்கள் என்றாலும் கூட அவற்றால் தனது பெருமை குறையுமானால் அந்த செயல்களை தவிர்த்து விடல் வேண்டும். இது கருணாநிதி. இப்ப வைரமுத்து உரை படிக்கிறேன். வாழ்க்கை அது அன்றி அமையாது என்ற சிறப்புக்குரியதாயினும் தன்மானத்துக்கு இழுக்காக வரும் எந்த பொருளையும் ஒருவன் விட்டொழித்து விட வேண்டும். இது வைரமுத்து ஐயாவோட உரை. தன்னிலை தாழாமையும் ஏதோ வசத்தால் தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் அப்படின்னு பழைய இது சொல்றாங்க. தன்னிலை தாழாமையும் ஏதோ ஒரு வசத்தால், விதிவசமோ அல்லது தெய்வ வசமோ அல்லது சூழ்நிலையோ, இன்னைக்கு நம்ம சூழ்நிலை ரேண்டம்னஸ் எல்லாம் சொல்றோம், சூழ்நிலையாலே ஒரு தாழ்வு நிலை வந்தால் வாழாமையும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல படித்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுல குடிப்பிறந்தாருங்கிற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இந்த குடிப்பிறந்தாருங்கிறது திருக்குறள்ல இல்ல. நிறைய இதை வருவிச்சு சொல்றாங்க. இந்த குறள்ல இருக்கா? இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருப விடல். குன்ற வருபவ இன்றியமையா சிறப்பினாயினும், அப்ப ஒழுக்கம் இன்றியமையா சிறப்பு எது வேணுமாலும் வச்சுக்கலாம். அது இன்றியமையாதது. செல்வம் கூட இன்றியமையாதது. அது நல்ல வழியில வரணும், வல்லைன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இப்ப இதுல பொதுவா பார்த்தா எண்ணம், சொல், செயல், இது மூணுலையும் தாழ்தல். தாழ்ந்தால் அது வாழ்தல் இல்லை அப்படிங்கிறது. இதுல ஒண்ணு நல்லா ரொம்ப அழகா சொல்றாரு. எப்பவுமே வடநூலை இதைத்தான் தூக்கி பிடிக்கிறவர் யாரு? பரிமேலழகர். அவர் என்ன சொல்றாரு? வடநூல் முறைமையை மறுத்துங்கிறாரு. அதாவது அதிகாரம் இறப்ப வரும் வழி, அதாவது இறக்கிற மாதிரி வந்தா இடிவந்த செய்தானும் உய்க அப்படின்னு வடநூல் முறைமை இருக்கான். அதை மறுத்து, அதாவது ஒரு உயிருக்கு இறுதியானது வந்தா நீ இழிவானதை கூட செய்யலாம்னு வடநூல் சொல்லுது. ஆனா அதை மறுத்து திருக்குறள் சொல்லுதான், உடம்பினது நிலையின்மையும் மானத்தினது நிலையுடைமையும். ரொம்ப அழகா எழுதுறாரு. அதாவது உடல் நிலையாதது, ஆனா மானம் நிலைச்சிடும். இன்னைக்கு ஏதாவது ஒரு பழி செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செத்து போனா கூட அந்த பழி நின்றுகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் யாராவது சொல்றவன் நம்மளை பழி சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அதை நல்லா சொல்றாரு. அதாவது உடலினுடைய நிலையாமையும் மானத்தினுடைய நிலைத்த தன்மையையும் தூக்கி அதை செய்யாது ஒழிவானோம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. ரொம்ப நம்ம யோசிச்சு பாருங்க. குன்ற வருபவ, நமக்கு நம்ம பேரை கெடுக்கிறது, புகழ கெடுக்கிறது எல்லாமே குன்ற வருபவ அப்படின்னு நான் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். சொல்லுங்க. இன்றியமையா செயல்ன்றது ரொம்ப முக்கியமான செயல் தானே, தவிர்க்க முடியாத செயலா? ஆமா மேடம். மானம் அப்படின்னு சொன்னாலே சார், இப்ப இருக்கிற மானத்துக்கும் முந்தி இருந்த மானத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லைங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப மானம் அப்படிங்கிற ஒன்று எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம தேடணும். ஏன்னா இப்ப என்ன பிரதானமா ஆயிடுச்சு அப்படின்னா, எது போனாலும் பரவாயில்ல, 4 நாளைக்கு பேசுவாங்க, 5ஆவது நாள் மறந்து போயிருவாங்க. இதுல என்ன பெரிய மானம் வேண்டி கிடக்கு? எதை வேணாலும் பண்ணலாம். புகழ் குன்றக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே இப்ப நம்ம செய்யறத கண்கூடா பாக்குறோம். முன்னால காலத்துல ஒரு சின்ன ஒரு ஒழுக்கக்கேடு நடந்தா கூட 4 பேருக்கு பயந்தாங்க. இப்ப நீங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுனா கூட யாரும் கவலைப்படுறது கிடையாது. இப்போ அந்த மானம், நான் அததான் பாக்குறேன், அரிசியா பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு இது ஒரு ஒரு வினாக்குறியாதான் தெரியுது. எதுக்காக அப்படி தெரியுது அப்படின்னு நினைச்சா,
முன்னால காலத்துல தலையில இருந்து முடி விழுந்தா ஒரே அவமானம்ங்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு விக்கிற விலை வேற எதுக்குமே கிடையாது. அப்ப என்ன சார் மானத்துக்கு என்ன நம்ம டெபினேஷன் கொடுக்கறது? அதுக்கு ஒழுக்கங்கிறதும் போயிடுச்சு. இன்னும் ஆடை அப்படிங்கறதும் போயிடுச்சு. எப்படி வேணாலும் ஆடை உடுத்தலாம் அப்படிங்கறதும் ஆயிடுச்சு. ஒழுக்கம், பேச்சு, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது ஒரு ஒழுக்கம் அப்படின்னுட்டு அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் இறந்து போனவர்கள் அப்படிங்கறத நம்ம வரலாறுல பாக்குறோம். அது ஒழுக்கம். அந்த நாக்கு பிறழாமல் இருக்கணும். காக்கிறது அப்படிங்கிறது இந்த பிறழாமல் பேசுவது கூட ஒரு ஒழுக்கமாக இருந்தது. ஹரிச்சந்திரன் அதனாலதான் காட்டுக்கு போனாங்கிற கதையெல்லாம் கூட நம்ம சொல்லி வச்சிருக்காங்க நமக்கு. அந்த காலத்துல வாக்கு தவறாமை அப்படிங்கறது நோட்டை எழுதி கொடுக்காமையே ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் வாங்கிட்டு இருந்திருக்காங்க சார். இப்போ நகை செய்யறதுக்கு பத்தர்கிட்ட எல்லாம் போனா வீட்டுல இருக்கிற பெண்கள் போய் ஒரு 50 பவுனை கையில கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு நோட்டு பத்திரம் ஒண்ணுமே இருக்காது. வெறும் வாய் வார்த்தை தான். 50 பவுனுக்கு நீ நகை செஞ்சு கொடுன்னு போய் சத்தம் இல்லாம பணத்தை கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு போனா அந்த 50 பவுனை கையில திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கு எந்த நோட்டும் கிடையாது, எந்த உத்தரவாதமும் கிடையாது. யாரையும் வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க முதல்ல. ஏன்னா நிறைய பணம் கொடுக்குறவங்க தனியாதான் அந்த பத்திரம் பார்த்து கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு நியாயம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா நகைய உடைச்சு காட்டுறான், உள்ளெல்லாம் இரும்பு தூள் உதிருது. பேப்பர் இருக்கு. அதான் பேப்பரு உள்ளார இரும்பு இது கொடுத்துடுறாங்கம்மா, நைஸ்ரா இது மாதிரி கொடுத்துடுறாங்க நசுங்காம இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய இப்ப போயிருக்கு. அப்ப எந்த இடத்துல நமக்கு ஒழுக்கம் இருக்கிறது அப்படிங்கறதே ஒரு வினாக்குறியா இருக்கு. மானம் அப்படிங்கறதும் ஒரு வினாக்குறியா இருக்கு. இதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, மதிப்பு குறையும்படி வருவதனால் விட்டு விடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஒரே விளக்கம் கொடுத்தாரம்மா. நம்முடைய மதிப்பு குறைஞ்சு போற மாதிரி இருந்தது அப்படின்னா எவ்வளவு சிறந்த ஒன்றாக இருந்தாலும் அதை நம்ம பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருப்பா, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு, நல்ல டைரக்டா வாங்கிக்கிறாங்க. ஒன்னும் எந்த தயக்கமும் எந்த அவமானமுமே இல்லை. ஆனா இந்த சமயத்துல வள்ளுவ பெருந்தகை இருந்திருந்தாரு அப்படின்னா எவ்வளவு மனசு வருந்தி இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன் சார். ஆனா இது நம்ம வினைதீர்த்தான் சார் சொன்ன மாதிரி குடிப்பிறந்தார் அப்படிங்கிற சொல்ல இந்த இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம். ஆனா அந்த சொல்லு இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியல. அந்த மாதிரி எவ்வளவு சிறப்பு தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தங்களுடைய பெருமைக்கு குறைவு வருமானால் அவர்கள் அந்த செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருக்கிறது தான் மானத்தை காப்பது அப்படின்னு அந்த வள்ளுவ பெருந்தகை இந்த இடத்துல அதை குறிப்பிடுறாருங்க சார். ஒரே டெபினிஷன் தான், விடல், அவ்வளவுதான். ஒரு டெபினிஷன் தான் கொடுக்கிறார் அவர். உன்னுடைய சிறப்பை குறைக்கிறது எதுவா இருந்தாலும் சொல்லிட்டாரு. லஞ்சமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒழுக்கமா இருந்தாலும் சரி, நம்ம சிறப்பை குறைக்கிறது. தாழ்ந்த போது அத தாழ்ந்த நிலையை ஒத்துக்கிறது இல்லை. நம்ம தாழக்கூடாது, தாழ்ந்தா செத்து போங்கிறதுதான் வள்ளுவம் சொல்லுது. இப்ப நமக்கு சொல்லுங்க சார். சமுதாயம் ரொம்ப ஸ்வீப்பிங்கா அடிச்சுட்டாங்க, எல்லாருமே மாணவர்கள் சொல்லிட்டாங்க. பாலிட்டிஷியன், சினிமாக்காரங்க, சில அரசு துறைகள் தான் அப்படி இருக்கு. எல்லாருக்கும் we are all concerned. ரொம்ப நம்ம மரியாதையோ மானத்தையோ நம்ம எதிர்பார்த்த ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சின்ன சொந்த கூட நம்ம வாங்கிட்டு தான் இருக்கும். சொந்த எதிரிலிருந்து வரக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாது. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்கும். நம்ம ஏதோ இந்த அரசியல்வாதிகள் ஒரு கொஞ்சம் பேரு, சினிமாக்காரர் கொஞ்சம் பேரு, அரசு துறையில சில டிபார்ட்மெண்ட்ல இப்படி நடக்கிறது எல்லாரும் மாணவர்கள் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இல்லைங்க அது இருக்கு. ஆனா மிகையாக இருப்பது இதுவாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு 10% தான் இருக்குமா, 5% தான் இருக்குமா. பொதுமக்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப மான மரியாதையோட தான் இருக்கு வாழ்றோம். இதுதான் என்னுடைய கருத்து. மற்றும் யாரும் சொல்ல வந்தாங்க, அரசு துறையில
தள்ளுண்டே போட போட்டு கதவை போட்டுக்கிறீங்க, அப்புறம் அங்க தள்ளாம என்ன செய்வோம்? ஜெயக்கடிக்கிறார் பாருங்க எனக்கு. சார் இது ஒரு புது விளக்கமா இருக்கு சார். தப்புன்னு போர்டு இருக்கு. என்ன விளக்க? ஓகே ஓகே, புது புது விளக்கமா இருக்குது. ரொம்பவே விசித்திரமான அவன் எல்லாம் விளக்கமா இருக்கு. கடைசியில மாட்டின்னு அவஸ்தைப்படுற கதையெல்லாம் எத்தனையா இருக்கு சார். ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிட்டு தூங்க முடியாம இருக்கிற அப்படியே கதையெல்லாம் அப்படியே அப்படியே மாட்டிக்கின்னு போயிட்டு வந்து கூட திருப்பி வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதான் சார், அது ஸ்கின் அப்படி ஆயிடுச்சு சார். எருமாட்டு ஸ்கின்ன்றாங்க. ஸ்கின் ஆமா. கெட்டி ஆயிடுச்சு, தோல் மறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் ஒதுக்கிடுவோம். அவ்வளவுதான் அதுதான் அதுதான். அவ்வளவுதான். அவங்கள நம்ம கணக்குல சேர்த்துக்க வேணாம். ஆமா ஆமா, கரெக்ட் தான். இதுதான் சார், அதுதான் அமுதா மேடம் சொல்றாங்க. அந்த வாங்க. மாதிரி கேட்டகரி தான் மெஜாரிட்டியா இருக்கு. மெஜாரிட்டி கேட்டகரி அப்படியாதான் இருக்கு. வாங்காத இப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்ல என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றான். இப்ப வாங்காதவங்கள வந்து தனியா தெரியுறாங்க. அவங்க வந்து விரல விட்டு என்ற அளவுக்கு தனியா தெரியுறாங்க. மத்தவங்க எல்லாம் காமன் ஆயிட்டாங்க. இப்ப எப்படி இந்தியால வந்து டயபெட்டிக்ன்றது காமன், டயபெட்டிக் இல்லாம இருக்கிறோம் அப்நார்மல், நார்மல் அப்நார்மல் மாறுது இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து இப்ப லஞ்சம் வாங்காதவன் கவர்மெண்ட் அபிஷியல் வந்துட்டு அப்நார்மலா இருக்கிறான். இட்ஸ் நாட் நார்மல். உண்மை செல்வா. அமெரிக்கால எல்லாம் இருக்குதா செல்வா? அமெரிக்கால அத கண்டிப்பா லஞ்சம் இருக்கு. சார் லஞ்சம் என்ன இல்லாத சார் நீங்க கேக்குறீங்க? என்ன சார் கேக்குறீங்க? இங்க லஞ்சம் தங்க, இல்லாத அங்க நாடே கொசு. இல்ல சார். லஞ்சம் இல்லாத நாடே இல்ல. ஆனா பெரிய பப்ளிக் லெவல்ல இருக்கா? சர்வீஸா இப்போ ஒரு நிமிஷம், லெட் மீ கம்ப்ளீட். பப்ளிக் சர்வீஸா பப்ளிக் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்றாங்களோ அங்க எங்கேயுமே லஞ்சம் இல்ல. சூப்பர். பெரிய லெவல்ல சார் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளும் மேலட்டதுலயும் அந்த இதுல அவங்களுக்குள்ள பண்றாங்க, பண்ணாமலாம் இல்ல. இங்க எதுவுமே எல்லா நாட்டிலயும் இருக்கு, எல்லாத்துலயும் கரப்ஷன் இருக்கு. என்னென்ன லெவல்ல எப்படி எவ்வளவு லெவல் எங்கெங்க இருக்குன்னு அர்த்தம். இப்ப நாம அங்க வரும்போது நான் லாஸ்ட் டைம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எல்லார்கிட்டயுமே சொன்னேன். ஆமா ஆமா, சரவணன் நகர சரவணா நகர் மாத்தத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன். ஒரே ஒரு எழுத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம். அப்ப பாருங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க இன்டராக்ட் பண்றீங்களோ எல்லா இடத்துலயும் லஞ்சம் இருக்கிறதுக்கும் எங்கெங்கெல்லாம் பப்ளிக் இன்டராக்ட் பண்ற இடத்துல இல்லன்றதுக்கும் பெரிய வித்தியாசம். அப்ப அது சில பலன்ற வித்தியாசம் தான் முக்கியம் செல்வா. அதுதான், அதாவது மக்கள் பாதிக்காத இருக்காங்களா, அதுதான் மிக பெருமைக்குரிய செயல். அதாவது ஒரு 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 வாழும் மக்கள் பாதிக்காத இருக்கிற வரைக்கும் அது சிறந்த நாடுதான். அதுல எந்த விதத்திலயும் மாற்ற கருத்து இல்லை. நீங்க இது வரைக்கும் நாங்க எங்கேயுமே எந்த கவர்மெண்ட் அபிஷியலும் யாருக்கிட்டயுமே நாங்க லஞ்சம் கொடுத்ததே கிடையாது. லஞ்சம் அப்போ வந்து அந்த அரசாங்கம் வந்து அந்த அரசு இயந்திரம் வந்து ஒழுங்கா இயங்குதுன்றதுதான் உண்மையை தவிர மற்ற அது வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். அது ஒன்றும் தவறில்லை. அது சந்தோஷப்பட வேண்டிய செய்தி தான். நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க காலையில நீங்க. மகிழ்ச்சி. ரைட், அடுத்த குரல் போயிடலாம். படிக்குவா நானு? நீங்க படிங்க. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். புகழோடு பெரிய ஆண்மையையும் விரும்புகின்றவர். புகழ் தேடும் வழியிலும் குடிப்பெருமைக்கு ஒவ்வாத செயல்களை செய்ய மாட்டார். இது வைரமுத்து. புகழுக்கும் மானத்துக்கும் முன்னுரிமை தரும் பேராளுமைகள் அந்த இரண்டுக்கும் முரண்பட்ட எந்த இருக்கையிலும் செய்ய மாட்டார்கள். மற்ற உரையெல்லாம் எங்கிட்ட இல்லை, இது ரெண்டு தான் இருக்கு எங்கிட்ட. அதாவது சீரோடு பேராண்மை வேண்டுபவர். சீரோடு பேராண்மை வேண்டுபவர். பேராண்மை 2 இடத்துல சொல்றாரு. பிறனில் விளையாமல சொல்றாரு. பேராண்மை பெரிய ஆளுமை மாதிரி. அப்போ அதாவது பேராண்மை வேண்டுபவர் அங்க வருது பிறனில் விளையாமையில. அதே மாதிரி இங்கேயும் பேராண்மையை கொண்டாடுறாரு. சீரோடு பேராண்மை வேண்டுபவர். புகழும் வேணும், சிறந்த ஆற்றலும் வேணும், ஆழ்வினை உடமையும் வேணும். அவங்க அதுல லாபம் கிடைச்சாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்ற. சீரினும் சீரல்ல செய்யாரே. சீரல்ல என்ன வார்த்தை விளையாட்ட பாத்தீங்களா? எங்க இத்தனை பேரு இந்த கவிதை எழுதினால ஒரு இடத்துல ஒரு சீருக்கு என்ன ஒரு இடத்துல புகழ்னு வருது, ஒரு இடத்துல பொருள்னு வருது.
ஒரு இடத்துல அது ஒழுக்கமில்லாத செயல்னு வருது. எல்லாம் அந்த வார்த்தைகளை வரிசையா பாருங்களேன். ஆமா ஆமா சீரல்ல செய்யாரே, அதாவது ஒழுக்கமுள்ளவற்றை இல்ல, அங்கே ஒழுக்கம்னு வருது. சீரோடு பேராண்மை வேண்டும் ஒரு புகழ்னு வருது. அப்போ ரொம்ப சீரினும் சீரல்ல செய்யாரு சீரோடு இங்க வந்து இந்த பேராண்மைன்றதுக்கு பொருள் வந்து மானம் தான். ஆமா, அது பெரிய, அதாவது அது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு அவரு. பெரிய ஆண்மைக்குரிய செயல். அதாவது அது அது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. அது ரொம்ப உயர்ந்த நிலையில உள்ளவங்க தான் அதை காக்க முடியும்னு சொல்றாரு. அதுவும் அவர் சொல்றாரு. எல்லாரும் லஞ்சம்னு வந்தா இவ்வளவும் பேசுறான், நமக்கே ஒருத்தர் நல்ல லஞ்சம் கொடுக்கறோம்னா ஏதாவது சீரல்ல சமயத்துல செய்யக்கூடிய நிலைமை கூட போயிடுவோம். அதாவது யாரு என்டிஸ் ஆயிரும். அது அது ஆகாம இருக்கணும்னா அதே மாதிரிதான் அந்த பிறனில் விளையாமையும் இங்க பேராண்மை சொல்றாரு. யாரு அதுல ஒரு சலனம் வந்துடும், அந்த சலனம் இல்லாம இருக்கவே பெரிய ஆளு தானே, அதானே முக்கியம். இதுல புகழ் அப்படிங்கறதுதான் முந்தின பாட்டை விட அடுத்ததுல ஒரு படி தூக்கி சொல்றது. இந்த புகழ் அப்படிங்கறது நம்ம அந்த இடத்துல இல்லைன்னாலும் நம்மளை பத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த புகழ் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செயல்களை செய்ய மாட்டாங்க. அப்படின்னா அப்ப நம்மளை பத்தி பின்னால பேசும்போது நல்லதா நம்மளை பத்தி 4 வார்த்தை பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னால வந்து என்ன சொல்லிட்டாங்க, இன்றியமையாத சிறப்பு உள்ள வேணும், அந்த பொருள் வேணும்னு நினைச்சாலும் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தவர் இந்த இடத்துல புகழ். அது அதை விட இன்னும் பெருசு. இது நீ இல்லாதப்ப உன்னை பத்தி 4 பேர் பேசுவாங்க, உன்னை பத்தி என்ன பேச போறாங்கிறத நீ தீர்மானம் செய்து கொள். அப்ப உனக்கு எதுக்க என்ன பேசினாலும் பேசட்டும், நிலைத்து இருக்கக்கூடியது புகழ். நீ போன பிறகு இந்த உலகத்துல நிலைத்து இருக்கக்கூடியது புகழ். அதனால அத்தகைய புகழ் உனக்கு வேண்டும் என்று நீ கருதினால் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வந்து நீ அந்த செயல்களை செய்யாதே. அதனாலதான் பேராண்மை அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து இந்த இடத்துல அவர் வந்து பயன்படுத்துறாரு. அந்த பேராண்மை அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு பண்பு, அந்த ஆளுமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாம போன பிறகும் நாம ஆண்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா புகழோடு வாழ்வதுதான். அப்ப புகழோட நாம வாழணும் அப்படின்னு நினைச்சா தவறான இந்த மானம் என்று எதையெல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த செயல்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து மானம் போற செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரு குறிப்பிடுறார். அருமை அருமை அருமையான 3வது குறள் போயிடலாம். ஆனந்தியம்மா படிக்கிறீங்களா? அழகான குறள். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உயர்குடியிலே பிறந்தவர்களுக்கு நிறைந்த செல்வம் உண்டான போது பணிவுடைமை வேண்டும், செல்வம் சுருங்கி வறுமை உண்டாகும் போது உயர்வு வேண்டும். புலியூர் கேசிகர். வரதராசனார். செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்கு பண்பு வேண்டும், செல்வம் குறைந்து சுருங்கும் வறுமையுள்ள காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். வரதராசனார் சொல்றாரு. கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, உயர்நிலை வரும்போது அடக்க உணர்வும், அந்த நிலை மாறிவிட்ட சூழலில் யாருக்கும் அடிமையாக அடங்கி நடக்காத மான உணர்வும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சொல்றாரு. காசு இல்லைன்னா கூட நீ போய் கடன் கேட்க கூடாது யாருக்கிட்டையும், மானம் போயிடும். மானம் போகாம பணக்காரனா இருந்தா பணிவு, அதான் அந்த இதுல கூட பணிவுடைமைய சொல்லும் போது கூட சொல்வாரு, செல்வத்துக்கே இன்னொரு செல்வமாக இருப்பது பணிவுடைமை அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல நீ பணக்காரனா இருக்கும்போது நீ வந்து ரொம்ப பணிவா நடந்துக்கோ. ஏன்னா வழக்கமான நிலைமைக்கு மாறினது அது. செல்வம் உடையவர்களாக இருக்கும்போது யாரும் தாழ்வாக, அதாவது பணிவாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப அதிகார துணியோடு தான் இருப்பாங்க. ஆனா ஏழையாக மாறும்போது, வறுமை நிலை வரும்போது நிமிர்ந்து நிக்கணும், யாருக்கிட்டையும் போய் தாழ்ந்து பணிந்து போய் அவங்க கிட்ட எதையும் இறந்து யாசிக்க கூடாது. அதுதான் அவர் வந்து அந்த இடத்துல சொல்றது. சார் நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜாயின் பண்றேன் சார். அப்புறம் இதுதான் கண்ணதாசன் எழுதினார் இல்லையா,
நீங்க நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ஆஹ் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். 6 மனமே 6. ஆமா ஆமா மிக அழகா கீழோராயினும் தாழ உரையினாங்க. எல்லாருக்கும் நன்றாம் படிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்துங்கிறாரு. ஏன் அந்த செல்வம் போயிடும், வந்த செல்வம் பணிவில்லாட்டி நம்மகிட்ட நிக்காது. இந்த கீழோராயினும் தாழவரே ரொம்ப முக்கியம். ரொம்ப அதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை. நீங்க இப்ப ஒரு கலெக்டரை பார்க்க போனா கூட, அதாவது ஒரு பிரின்சிபல் அன்னைக்கு பார்க்க போனேன், அவன் அந்த வெளியில இருக்கவர் நினைச்சாதான் நம்ம உள்ள போலாம். அந்த மாதிரிதான் பல இடங்கள்ல இருக்கு. அது ஒரு நம்ம பேச்சுல இவங்கள்ட்டயும் அந்த மதிப்பு, அவனுக்கு காமிக்கிற மதிப்பு இருக்கணுங்க. வினய் சுருக்கத்து தீர்த்தன் சார், வேண்டும் அது உயர்வுங்கிற வினய் தீர்த்தன் சார் அந்த சாரி சார் இல்ல வினய் தீர்த்தன் சார், நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ ஒரு பிரின்சிபலை பார்க்க போறோம்னா வெளியில இருக்கிறவங்க அனுமதி வேணும். ஆனா அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இல்ல அப்படின்னா எல்லாரும் உள்ள போனாலும் கஷ்டம் தானேங்க சார். ஆமா இல்ல, இவர மனசு வச்சாதான் உள்ள போலாங்கிற ஒரு நிலைமை இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அதனால எல்லார்டையும் நம்ம இருக்கணும். அவர் தான் முக்கியம் இல்லை, இவரும் முக்கியம். கனெக்டட் இல்லாட்டி அதுக்கு சொல்றேன். பரமசிவன் கழுத்துல இருந்தா அது மரியாதை தான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். மற்றபடி வேற யாராச்சும் கருத்து சொல்றீங்களா? நாங்களே பேசிடுறோம். அதானே இதுல சுருக்கத்து வேண்டும் உயர்வு, அதுக்கு யாராவது சொல்லுங்க, கேட்கலாம். அதாவது பெருக்கத்து வேண்டும் பணிதல், அதாவது பெருக்கமாக பண பெருக்கமா இருந்தாலும் சரி, பணம் சுருக்கமா இருந்தாலும் சரி, கொள்கையில இருந்து மாறாமல் வாழு. அதுதான். இல்லம்மா, பணம் பெருக்கமா இருந்தா பணத்தை காத்துக்கொள்ள வழி அது. சுருக்கமா இருக்க போதுதான் இந்த மானம் ரொம்ப முக்கியமானது. அதாவது சுருக்கத்து வேண்டும்ங்கிறது தான் முக்கியமானதுங்கிறேன். நீங்க அந்த பணம் இல்லாத போதுதான் எல்லா வழியிலையும் ஒரு இதுல அந்த மாதிரி தான் சொல்றாங்க. எதற்கும் லஞ்சம், அதாவது லஞ்சம்னா எதுக்கும் நீங்க சுருக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லை. அதுக்குதான் பரிமேழர் சொல்றாரு, வடநூலார் சொல்றாங்க, அதாவது உயிர் போற நிலைமை வந்தா இழிவந்தனை செய்யலாம். வேற யார்ட்டையும் பேசுறாரா? சக்கரபாணி சார். அதனால சுருக்கத்து வேண்டும். சுருக்கத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம், பணம் இல்லை வேற வழி இல்லைன்னா ஏதாவது தப்பு செய்ய போகலாம். அப்படி இருக்கிறது ரொம்ப உயர்வுங்கிறதுதான் இதுல ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. தாழ்ந்த இடத்தும் தாழாமைனா நீ சாகலாம் அப்படிங்கறதா மறுபடியும் சொல்ல வர்றாரு. பின்னாடி சொல்ல போற மயிரெல்லாம் சொல்ல போறதுலாம் அதைத்தான் சொல்ல போறாரு. அது சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோ மிடில் கிளாஸுக்கு ஓகே தான். ஆனா பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவன் தான் இன்னும் அதிக தவறு பண்ணிக்கிட்டே போறான். அது சரி. பணம் இருக்கிறவன் தான் வந்து அதிக சந்தர்ப்பமும் கிடைக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது பணத்தை வச்சுக்கிட்டு அப்படி யோசிக்கும் போது அவனுக்கு இன்னும் தவறுகள் தான் பண்ண. அதாவது பணம் இல்லாதவன் தவறு செய்யறதோட பணம் இருக்கிறவன் தவறு செய்யறது அதிகமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய அமையுது, தேடி போறான், சந்தர்ப்பத்தை தேடி போகிறான். அப்போ பணம் கையில நிறைய பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருந்தும் தவறு செய்யாம இருக்கிறது அது அதை விட சேலஞ்சுன்றேன். இல்லாதவன் தவறு செய்யாததுக்கும் இருக்கிறவன் தவறு செய்யறதுக்கும் பெரிய சேலஞ்ச் இருக்குன்றேன். அதான் ரொம்ப உயர்வு பேராண்மைன்னு சொல்ல வந்துட்டார்ல. இதுல சுருக்கங்கிறது வறுமை குறிப்பிட வறுமைய சொல்றாரு. அப்படி வறுமையிலையும் பணியாமை இல்லாம உயர்வு இருக்கணும், பணியாமை ஆகிய உயர்வு வேண்டும்னு சொல்றாரு. இதுல பணியாமைங்கிறது எதை மென்ஷன் பண்றாரு சார்? நீங்க சொன்னீங்களே சார், இந்த இடத்துல ஒண்ணு சார், இப்ப அந்த இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து நம்ம பாரதியார சொல்லிக்கலாமா? சுருக்கத்திலும் பணியாமைக்கு. அவங்க எல்லாம் செம்மையா தானே வாழ்ந்திருக்காங்க, சுருக்கத்திலையும் செம்மையா தானே வாழ்ந்திருக்காங்க. இல்ல சொன்னா அவர் வறுமையில இருந்திருக்காரு. அதாவது வறுமையில இருக்கவே அதுக்குதான் அங்க சொல்றாங்க, அந்த வடநூல சொல்றாரு அவர்ல. அதாவது மறுபடியும் அதை சொல்றதா இருந்தா
ஐயோ, வடநூல் முறைமையை மறுத்து வடநூல் என்ன சொல்லுதான், இறப்ப வரும் வழி இழிவந்தர செய்தாயினும் உய்கலாம். இறக்குற மாதிரி வந்தா இழிவந்தன செய்யும் உய்யலாம் அப்படிங்கிறது வடமொழியாருடைய கொள்கைங்கிறாரு. ரொம்ப அழகா சொல்லிட்டாரு அவரு. ஆனா தமிழ் முறைமை என்ன சொல்றாரு, அதை மறுக்கிறாராம் திருக்குறள்ல. மறுத்து உடம்பினது நிலையாமையும் மானத்தினுடைய நிலையுடைத்தலையும் தூக்கி அதை செய்யணுங்கிறார். அதாவது உடம்பு நிலையாது, ஆனா மானம் நிலைச்சிடும், அதனால நீ அது இழிவந்தர செய்யாத அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் முழுக்க சொல்ல வருது. அததான் வறுமையில் செம்மைன்னு சொல்றது. வறுமையிலும் செம்மையாக வாழ்வது இல்ல, அது கொஞ்சம் கடினம்ங்கிறாங்க. அதனாலதான் அவர் அதை ரொம்ப சொல்றாரு. பெருக்கத்து வேண்டும் பணிதல்ங்கிற போது நமக்கு வந்த செல்வம் போகாம பாதுகாக்கலாம் அந்த பணிதல் இருக்க போது. இது செல்வம் இல்லாத போது நீ தவறுகிறாத அப்படிங்கறதா, அதுல சாகலாம் சொல்றாரு. வறுமையில் செம்மை, வறுமையான காலத்திலையும் செம்மையாக வாழ்வது. அந்த அடுத்த குறள்ல இன்னைக்கும் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி வாழ்ந்து. இந்த காலத்திலயும் பல பேர் இருந்தாங்க, பல பதவிகள இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க. அதுக்காக வேலையே எழுதி கொடுத்துட்டு வந்தவர் சிவகுமார் சார். யாருங்க சார்? சிவகுமார் சார். ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியாதுன்றதுக்காக வேலையே எழுதி கொடுத்துட்டு வந்து, எனக்கு வேணாம், உங்க வேணாம், உங்க வேணாம், வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்தவர் சிவகுமார் சார். எவ்வளவு மனசுல ஒரு உறுதி அது. ஒரு செகண்ட்ல எடுக்க 11 மணிக்கு கரெக்டா ஒரு நிமிஷத்துல அந்த அந்த பெரிய பெரிய திமிர் பிடிச்ச ஒரு ரவுடி அரசியல்வாதி எங்கிட்ட வந்து வாங்கினாங்க, சேலஞ்ச் பண்றாங்க. நான் யாரும் காண்பிக்கிறேன், எங்கிட்ட எதையும் காண்பிக்காதமா, வேற எங்கேயா போய் காண்பிமா அப்படின்னு. இது வாண்டட் லேண்ட் 1.5 ஏக்கர் லேண்ட் எனக்கு லீஸ் எழுதி கொடுங்க, மாசம் 25,000 சும்மா இருக்க லேண்ட் வாங்கி கொடுங்க, என்ன நோவுதுன்றாங்க. நம்ம உங்களுக்கு என்ன நோவுது அப்படின்றாங்க. எல்லா ப்ரொபோசலும் வந்துருச்சு. இது போட்டா எனக்கு அப்ஜெக்ஷன் வரும், எனக்கு நான் சார்ஜஸ் ஃபேஸ் பண்ணணும், எனக்கு விளக்கம் கேட்பாங்க, எந்த காரணத்துக்காக அந்த லேண்டை கொடுத்தேன்னு கேட்கணும். இது நடந்தது 11 மணிக்கு. எனக்கு போன் கால் ஃப்ரம் கவர்மெண்ட்ல இருந்து, மினிஸ்டர்ல இருந்து, அதிகாரிகள் இருந்து, என்ன அந்த மாதிரி போய் முறைச்சிட்டு இருக்க என்ன அப்படின்றாங்க. 3 மணிக்கு ஐ டுக் தி டிசிஷன் டு கிவ் வாலண்டரி ரிட்டைர்மென்ட். இந்த மாதிரி நான் அசிங்கம் பண்ணிட்டு நான் இருக்க முடியாது. 3 மணிக்கு எழுதி கரெக்டா 1/8/2002 31 கரெக்டா அந்த தேதியில 31/10/2002 பிஆர்எஸ் வாங்கிட்டு மழையில் நனைஞ்சு வீட்டுக்கு வந்தேன். இது ஒரு நல்ல டிசிஷன். ஒரு அரை மணி நேரத்துல எடுத்துட்டேன். இனிமேல் இந்த கவர்மெண்ட்ல உங்களோட தாக்கு பிடிக்க முடியாது, இந்த பொம்பளைங்க கிட்ட தாக்கு முடியாது, ரவுடி பொம்பளைங்க கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துதான் வந்தேன். ஆக்சுவலா இவங்க நம்மள எதனாச்சும் ரொம்ப எடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஓகே சார், தேங்க்யூ ஃபார் தி ரிமைண்டிங் தட். ஓகே, அடுத்த குறள் போயிடலாம். ஓகே, நீங்களே படிங்க சார். சார் நான் படிக்கட்டுமா? படிங்க சார், படிங்க. இவரு படிக்கிறேன். நீங்க சிவகுமார் சார் நீங்க படிச்சுங்க, அடுத்த குறள் படிக்க சொல்லலாம். நம்ம இவரு சொல்லுங்க. தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. வைரமுத்து எழுதுறாரு, மானம் என்ற மதிக்கத்தக்க நிலையிலிருந்து தாமே விழுந்து இழிந்து போனவர்கள் தலையை விட்டு கழிந்து விழுந்த ஒரு முடியை போல அருவருக்க பெரும் நிலையை அடைவார்கள். மூவா என்ன சொல்றாரு? மூவா மக்கள் தம் உயர்வுக்கு உரிய நிலையிலிருந்து தாழ்ந்த போது தலையிலிருந்து விழுந்த தாழ்வுற்ற மயிரனை போன்றவர் ஆவார். இது 2 விளக்கதான் இருக்கு. இதுல இந்த வார்த்தை தான் மயிர், மனப்பாட குரல். மயிர்ன்றது ஒரு நல்ல தமிழ் சொல் சார். தமிழ்ல அதுதான் ஒரு உண்மையான தமிழ் சொல். முடிக்கு முடின்றது கிடையாது. சொல்லுங்க மேடம். ஆனா உண்மையிலேயே திட்டுறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது மிக இழிவானதுங்கிற பொருளை தான் நமக்கு கொடுக்குது.
ஆனா இதுவே ஒரு சௌரி கடைக்கு போயிட்டோம், ஒரு முடி செயற்கை எது தயாரிக்க பண்ற கடைக்கு அந்த உதிர்ந்தது அத்தனையும் ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்ததுன்னா அது ஒரு ரேட்டு போட்டு வாங்க முடியாத அளவுக்கு வந்துருது. அது ஒரு பெரிய விஷயம்தான். அது இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு போகும்போது கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பெருமை வருது. ஆனா அதுவே சும்மா சீவி கீழே உதிரும் போது அதனுடைய பெருமை குறைஞ்சு போயிடுது அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது. இந்த ஓமை என்னத்தை சொல்லுதான், நல்ல உயர்ந்த நின்ற போது பேணப்படுதலும் விட்டு தாழ்ந்த வழி இகழப்படுதலும் உவமையால் வந்ததுன்னு சொல்றாரு. இதே முடி நல்லா மேல இருக்க போது அதை ரொம்ப பேணி பேணி வச்சுக்கிறான், அது என்னென்னமோ வைக்கிறான், டை அடிக்கிறான், என்னென்னமோ பண்றான். அது கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எவனாவது பேணுவானா? சமுதாயமும் அப்படித்தான் தூக்கி எறிஞ்சிரும், கூட்டி தள்ளிரும். அப்படிங்கறதுதான் நமக்கு முக்கியமான இதா. இந்த ஓமை ஒரு எளிமையான ஓமை, எப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஓமையை வச்சு ஒரு அரிய கருத்தை சொல்றாரு. ஆனா இத சொல்லும்போது எனக்கு ஒரு குட்டியோண்டு கதை ஞாபகம் வருது சார். கதை இல்ல, சொல்லிட்டா ஸ்டீஃபன் சார்? ஸ்டீஃபன் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிருங்க. வந்து இந்த தலைமுடி சாப்பாட்டுல கிடக்கும்போது சொல்லுவாங்கல்ல, அம்மாடி இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகா இருக்கு, இந்த இலையில இருந்தாலும் அழகா இருக்கு அப்படின்னு. முழுசா சொல்லி பிடிங்க. தலையில இருந்தாலும் அழகா இருக்கு, இலையில இருந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல சார்? மேடம், நீங்க நீங்க கதை சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தையில சொன்னா அர்த்தம். அதுல இருந்து கதை டெவலப் பண்ணிக்கணும் சார், நிறைய டெவலப். சார் நான் ஒண்ணு சொல்லணும் சார். சொல்லுங்க. நம்ம இப்போ அந்த காலத்துல இப்ப அமுதாமா சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாத இருந்தது. அப்ப அது ஓமைங்கிறது கரெக்டா இருக்கு. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க, அதாவது ஒரு நியாயமா இல்லாம ஒழுக்கமா இல்லாத ஆளுங்களுக்கு தான் மதிப்பு இருக்கு அப்படிங்கறத இது சிம்பாலிக்கா சொல்லுதோ. இந்த காலத்துல முடி அவ்வளோ ஒரு வேல்யூபிளா, அவ்வளோ பிரைஸ்லெஸ்ஸா, அதுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்குல்ல இல்லையா சார்? அமுதாமா இல்லையா? ஆமா இருக்குமா, அதனாலதானம்மா நான் சொல்றேன். இருக்கு கல்யாணி. சார் நம்ம சொல்றத ஏத்துக்காம கூட போட்டோம், ஆனா கூட நான் சொல்றத சொல்லிடுறேன். இந்த முடிய வச்சு நிறைய சிம்பாலிக்கா நிறைய சொல்றாங்க. ஒருதான் ரொம்ப அழகா ஒரு பார்த்தேன். அவருக்கு அவ்வளவு முடிய, அவரும் அவருடைய பொண்ணுன்னா அது 12 வருஷத்து பொண்ணு, அவங்க ரெண்டு இருந்த கேன்சர் இதுக்காக, விழிப்புணர்வுக்காக, அத முடியல எல்லாருக்கும் அந்த கொட்டி போய் ரொம்ப பரிதாபமா இருக்காங்கல்ல, we are with you அப்படின்னு காமிக்கிறதுக்காக ரெண்டு பேரும், ஒரு பெரிய ட்ரெயினர் சிவகங்கை இருக்காரு, ரெண்டு பேரும் அதை முடிய எடுத்தாங்க. அவர் எடுத்தது பரவாயில்ல, அந்த பொண்ணு 12 வருஷத்து பொண்ணு அதுல கவரப்பட்டுச்சு அந்த இதுல. எனக்கு அது ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம் அது. அப்ப இந்த முடிங்கிறத வச்சு பலவற்றை சொல்றாங்க. அந்த முடி எங்க இருந்து இழிகிறதுன்னு இருக்கு. இந்த ஏன் தாழ்வான முடிய சொல்றாங்க, அது உங்களுக்கு எல்லாம் புரியும். அதாவது அந்த முடி தலையில இருக்கிறது இருக்கு, உடம்புல பல இடங்கள்ல முடி இருக்கு. அதனாலதான் அந்த முடிய வச்சு இந்த மயிருங்கிற வார்த்தை ஒரு ஒரு நம்ம சமுதாயத்துல ஒரு தாழ்ந்த நிலையில வச்சு பார்க்கப்பட்டதுக்கு காரணம், தாழ்ந்த நிலையில இருக்கிற முடியையும் சேர்த்துதான் அதை புடுங்க முடியுமாலாம் கேட்பாங்க. அப்ப அத உலகியலும் சேர்த்து பார்க்கணும். அந்த சொல்லுடைய பயன்பாடு உலகியலோட சேர்த்தும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இங்க இவர் என்ன சொல்றாரு, தமிழ் இங்க என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, கீழே விழுந்த முடி. அதாவது அவர் மேல இருந்தா அது பேணப்படுது, கீழே விழுந்தா எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க, நீ தாழாத, சொல்லுங்க. அதுதான் சார், அதாவது உயர்நிலையில இருக்கிறவங்க ஒழுக்க குறைவு ஏற்பட்டு தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஒப்பாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே சார்? ஆமா, தள்ளப்படுவார்கள், இகழப்படுவார்கள்.
அது அனுபவங்கள் சொல்லும். அந்த எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றது மனசு சொல்லும். அதுதான். அடுத்த குரல் போயிடலாம். சார் படிக்கட்டுங்களா? சார் படிக்க செல்லகுமார் சார் படிக்க. குன்றின் அணையாரும் குன்றுவார் குன்றுவ குன்றின் அணையா செய்யன். குன்றின் அணையாரும் குன்றுவார் குன்றுவ குன்றின் அணையா செய்யன். மலை போல் உயர்ந்த நிலையில் உள்ளவரும் தாழ்வுக்கு காரணமான செயல்களை ஒரு குன்றுமணி அளவு செய்தாலும் தாழ்ந்து போய்விடுவார். சரிதான். ஒரு சின்ன இது செஞ்சாலும் அவங்க தாழ்ந்து. இந்த குன்றுமணி பத்தி வேற ஒரு திருக்குறள்ல கூட சொல்லியிருக்காருல. ஆமா சொல்லியிருக்காரு. மூக்கு கருப்பு போல அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சிவப்பு இருக்கு, மூக்குக்கு கருப்பு இருக்கும்ல, அத வச்சு ஒரு உவமை சொல்றாரு. அதாவது குன்றுமணியில மூக்கு கருப்பா இருக்கும்ல, குன்றுமணி பாத்திருக்கீங்கல்ல? ஆமா. முழுவதும் சிவப்பா இருக்கும், ஒரு இடம் மாத்திரம் கருப்பா இருக்கும். அதாவது அந்த காம்பு பகுதி மாத்திரம் கருப்பா இருக்கும். இல்ல அந்த குன்றுங்கிற வார்த்தைய வச்சு அப்படியே விளையாண்டுருக்காரு. இதுல இந்த சீருங்கிற அது மாதிரி குன்றியனைய செய்யன், குன்றுமணி அளவு செஞ்சால குன்றுவ அவர் தாழ்ந்துருவாரு. எப்ப குன்றினையாரும், அது பெரிய மலை மாதிரி இருந்தேன், அவன் ஒரு துணுண்டு செஞ்சான் அப்படிங்கிறாரு. குன்றின் அணையாரும் குன்றுவர் தாழ்ந்துருவாங்க. சும்மா இத்தினூண்டு செஞ்சாலும். அப்ப பழியில இத்தினூண்டு ரொம்ப அதிகம் அப்படிலாம் இல்ல, பழிதான் அப்படிங்கிறது தான். ஆனா இவர் சொல்ற மாதிரி இருக்கவே முடியாது சார். இல்ல ஆமா ஆமா இல்ல தன்னுடைய சொல்லுங்க. இது பூரத்திலேயே உச்சத்தை தானே பேசுறாங்க. இலக்கியம்ங்கிறது இருக்க முடியாதுங்கிறது தான் அவர் பேராண்மைன்னு சொல்ல வந்துட்டாரு. இது மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு முதல்ல பேராண்மை வார்த்தை போட்டிருக்காரு. அப்ப அத நம்ம முயலோனுங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. நம்ம இதை படிக்கிறதுலன்னா அத சொல்லியிருக்காரு. நம்ம இத்தினோண்டு செஞ்சாலும் நமக்கு பழி வரும், அது இந்த உலகம் பழிக்கும், வீட்டுல இப்போ ஒய்ஃப் கூட ஏத்துக்க மாட்டா. அப்போ நம்ம இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நினைப்ப அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கா. நம்ம தொடர்ந்து நம்ம மனசுக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இது ஒரு வகையான பாசிட்டிவ் அஃபர்மேஷனா நான் பாக்குறேன். நம்மள நமக்கு இது இத்தினோண்டு செஞ்சா கூட அது வரும், என்னத்தையோ ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருந்தா கூட நம்ம பாக்குறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா நமக்கு அது ஒரு அசிங்கம் தானே அந்த இடத்துல, அது தேவையில்லையில அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தோணிக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுல நமக்கு ஏற்படுகிற உணர்வு அதை தானே. அமுதாமா மைக்கு பேசுங்க. மைக்கு பேசாது, மைக்கு ஆன் பண்ணிட்டு பேசு. மைக்கு அலை மாதிரி ஒரு உயரமான இடத்துல மற்றவங்க நம்மள மதிப்பா வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால ஒரு சின்ன நம்ம தவறு செஞ்சா கூட அதை தூக்கி அப்படியே கீழே இறங்கின நிலைக்கு வந்துருவோம். அப்படிங்கிறதுதான் குன்றின் அணையாரும் குன்றுவர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு கூட அந்த குன்றுமணி அப்படிங்கறது இன்னொன்னு இடத்துல என்ன சொல்றாருன்னா, புறங்குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து அப்படிங்கிற திருக்குறள்ல தான் வெளிப்புறத்துல சிவப்பா இருக்கிற மாதிரி தோற்றமளிக்கக்கூடியவர்கள் உள்ளத்துக்குள்ளார குண்டுமணியினுடைய கருப்பு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற இடத்துலயும் அவர் சொல்றாரு. ரெண்டு திருக்குறள்ல தான் குண்டுமணியை பத்தி அவர் பேசுறாரு. அத குன்றின் மணி குன்றுமணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு குன்றுமணிங்கிறது இத்துணோண்டு தப்போ அவ்வளவு பெரிய மலையையும் நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு உயரம் மலை, எத்தனோண்டு குண்டுமணி, இத்துணோண்டு பண்ணக்கூடிய தவறு அவ்வளவு பெரிய மலையில இருக்கிற ஆளை தரைக்கு கொண்டு வந்துருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம கற்பனையா அப்படியே பார்வையில கொண்டு பார்க்கணும். ஒரு பெரிய மலை பக்கத்துல ஒரு குண்டுமணி, ரெண்டையும் அப்படி வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை நம்ம ரொம்ப தெளிவா உணர முடியும். அந்த மாதிரி மனக்கண்ணுல ரெண்டையும் பார்க்கும்போதுதான் தெரியும்.
ஒரு பாட்டு இருக்குல்ல, இதுல வந்து ஆம், குடிப்பிறப்பை மலை போல காட்டுறாங்களா அந்த அம்மா அவங்களுடைய இல்ல இல்ல குடிப்பிறப்பெல்லாம் கிடையாது. அவங்களோட தன்மை, இல்ல இல்ல, அவங்களோட செயல்கள், நீங்க தன்மைகள். நீங்க ஒரு இல்ல பாட்டு கேட்டிருக்கீங்களா? வெளியில காமிக்கிறது. ஒரு பாட்டு கேட்டிருக்கலாம், எத்தனை பெரிய மனிதருக்கும் எத்தனை சிறிய குணம் இருக்கு. சார் அதுதான் அதனாலதான் சொன்னேன் எத்தனை சார் நானு சின்ன பறவைக்கு எத்தனை இந்த பெரிய இந்த அளவுக்கு இருக்கவே முடியாது இல்லையா? எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு அதுதான் சார் சின்ன கண்ணதாசன் சொல்லிட்டாரு, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு சின்ன புத்தி இருக்குதுன்னு சொல்றாருல்ல. சின்ன சின்ன புத்தி புத்தி இல்லாம இருக்க வெளியில முடியாது. தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஓகே வெளியில ஓகே. தெரிஞ்சிச்சு, அசிங்கமா ஆயிடுச்சுன்னா அது மானம் போயிடுச்சு, அவ்வளவுதான். வேற அதுக்குதான் ஒண்ணும் நம்ம கிடையாது. வினை தீர்த்தான் சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. உன் மனசுக்கு தெரியும்ல உன் தன்மை என்னன்னு. இன்னைக்கு நாம இப்படி தாழ ஒரு செயலை செஞ்சுட்டோமேன்னு உன்னுடைய உள்ளமே உனக்கு சுட்டி காட்டும். அப்படிதான் தன்னஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்த பின் அதேதான். தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கறதும் அதுதான். நம்ம இந்த நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய உயரத்துல இருக்கோம், நம்ம செஞ்ச அந்த கீழான உணர்வு நம்மள்ட்ட சுட்டி காட்டும். ஓ நீ ரொம்ப பெரிய மனுஷனா, ரைட் ரைட் அப்படின்னு அது நமக்கு சொல்லும். நீ என்னென்ன பண்ணிருக்க அதெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாரு, உனக்கு இந்த மாலை மரியாதை எல்லாம் உனக்கு எப்படி கிடைக்குது, உன்னோட பொய்த்தன்மை அப்படின்னு சொல்லும் அது. இந்த இடத்துல கேட்கிறவங்களுக்கு தான் சொல்லும். நான் ஒரு அமுதம்மா. கதை சொல்றேன். நான் ஒரு இந்த கதை முடி சொல்றேன். முடி சொல்றாங்க. அம்மா மாட மரியாதை எல்லாம் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டி ஜானகிராமன் எழுதின முள்முடி அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அவர் வந்து ஒரு ஆசிரியர், அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. அவர் வந்து தமிழ் ஆசிரியர், ஆர்சி கிறிஸ்டியன். அவருக்கு வந்து ஃபுல்லா மாலை மரியாதை எல்லாம் போட்டு பேண்டு வாதையெல்லாம் வச்சு அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவரை கூட்டு வந்து வீட்டுல விடுவாங்க. அவரும் வந்து அவங்க எல்லாம் விட்டுட்டு போன பின்னர் அவரும் மனைவியும், அவங்க மனைவி அந்த மாலையெல்லாம் எடுத்த மாலையெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு போட்டு கணவர் அழகு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, நிமிர்ந்து பார்ப்பாரு. ஆசிரியன்றதால ஜீசஸ் கிரைஸ்ட் முள்முடி தரித்த ஒரு படம் இருக்கும், குச்சப்பெட் படம் இருக்கும், ஆடு மந்தையெல்லாம் வச்சிருக்க 2 படம் இருக்கும். இவர் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நான் வந்து ஒரு கிறிஸ்துவன்ற முறையில இவ்வளவு நாள் நல்லபடியா, அவரு என்னன்னா அவர் ஒரு பிள்ளைய கூட கடிந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு, திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. அத மாதிரியான பேர் வாங்கின ஒரு ஆசிரியர். நான் அத மாதிரியே இருந்து நான் வந்துட்டேன், பணி ஓய்வு பெற்று வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அந்த அவர் யோசிச்சுட்டே உட்காந்து இருக்கும் போது கதவு தட்டுறாங்க. 3 பேர் நிக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு சின்ன பையன், ஒரு பெரிய பையன், 3 பேர் நிக்கிறாங்க. அந்த பெரிய பையன் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கான். அவர் கேக்குறாரு, பேரெல்லாம் மறந்து போச்சு, என்னப்பா அப்படின்னா, இந்த இவன் வந்து வந்து உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா அப்படின்னு சொன்னா அந்த பையன் தயங்கி தயங்கி நிக்குது. சின்ன பையன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சார் நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, என்னன்னா இவன் வந்து ஒரு நேரத்துல ஒரு பையனோட ஒரு புத்தகத்தை திருடி கடையில வித்து மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அந்த வகுப்புல இருந்த எல்லா பிள்ளைகள் கிட்டையும் இவங்கிட்ட இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால இந்த பிள்ளைங்க யாருமே அவங்கிட்ட பேசுறதுல எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பணி ஓய்வு விழாவுக்காக எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து பைசா கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப கூட இவன் வந்து பைசா கொடுக்க வரும்போது இவங்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட யாருமே வாங்கல. இவனுக்கு அந்த மனசுல ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இவன் வந்து வீட்டுல வந்து என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான், அழுதான், எனக்கு தாளல, அதனால நான் ஒரு தாயா உங்ககிட்ட நான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லும். இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததையே இவரு மறந்துட்டாரு ஆசிரியர். ஏன்னா அவர் நிறைய மாணவர்களை பாக்குறாரு, மறந்துட்டாரு. அப்போ இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அந்த பையன் வந்து வருத்தப்படுது. அப்ப இவரும் வருத்தப்படுறாரு. அந்த தலைய திரும்பி பாக்குறாரு போட்டோவை. ஜீசஸ் கிரைஸ்ட் தலையில அந்த முழுமுடி வந்து அவர் தலையில உட்காந்துக்குச்சு. இப்படிதான் அந்த கதையில வந்து அந்த தி ஜானகிராமன் முடிச்சிருப்பாரு அந்த கதையை. அவர் வந்து அவ்வளோ இதுவா வளர்ந்த இது பண்ணாலும் அவரால் அந்த ஒரு சின்ன தவறு பண்ணிருக்கிறாருன்றத அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. அதுதான் நீங்க சொல்ல ரொம்ப சிறப்பான கதை. இதுக்கு இந்த குரலுக்கு 100% பொருந்துற கதை இது. ரொம்ப, அதாவது அந்த குன்று மாதிரி நிலையில இருக்கவரு அவர் செஞ்சிட்டாரு ஒரு தவறு.
அவருக்கே தெரியல, இருந்தாலும் நான் அது முள்முடி சுமக்கிறது ரொம்ப சிறப்பான கதைமா, ரொம்ப நல்ல இடத்துல ரொம்ப சொன்னீங்க. இதுக்காக சரியான ரொம்ப நேரத்துல சரியான கதைமா அழகா இருக்கு. கனெக்ட் பண்ணிருக்கீங்க, நேரத்துக்கு சொல்லிருக்கீங்க, டைமிங் இது mention. correct, அருமை. அருமை. அம்மா வந்து மாலை மரியாதைன்னு சொன்ன பின்னர் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ரீசெண்டா தான் படிச்சேன் அந்த கதைய, ஆனா பேர்லாம் நல்லா மறந்துட்டேன். நல்லா நல்லா அது பரவாயில்லம்மா, கதை தான் முக்கியம் நமக்கு. இல்ல, ஜானகிராமன் பெரிய ஸ்டோரி டெல்லர், ஆனா கரெக்டா பொறுத்துனீங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. இப்ப தலை இந்த முடி இருக்குல்ல, அது எங்க இருக்கு? உயரமான இடத்துல இருக்கு. இந்த மனுஷனுக்கே உயரமான இடத்துல இருக்கு, அது கீழே விழுகுது. இந்த குன்று மாதிரி இருக்கு, குன்ற வருபவ எல்லாத்தையும் இதுல எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த அது சொல்லிட்டாரு, குன்றின் நனையாரும் அப்படிங்கன்னா உயர்ந்த நிலையில இருக்கவன் எந்த வகைகளா இருந்தாலும் அது குன்று மழை அளவு தப்பு செஞ்சா கூட இந்த கதை ரொம்ப பொருத்தம். சரியா அடுத்த குரல் அடுத்தது. படிங்க. சார்? நானு சார் ரெடி? படிங்க நான் படிங்க ready. படிங்க. படிங்க. புகழின்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. புகழின்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. இத புலியூர் தேசிகன் அவர்கள் சொல்றது. தன்னை இகழ்பவர்களின் முன்பாக மானமிழந்து நிற்கும் நிலைமை புகழையும் தராது. இதையே வரதராசன் அவர்கள் மதியாமல் இகழ்கின்றவரின் பின் சென்று பணிந்து நிற்கும் நிலை ஒருவனுக்கு புகழும் தராது, தேவர் உலகிலும் செலுத்தாது, வேறு பயன் என்ன? அதையே சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்றாங்க, உயிர் வாழும் பொருட்டு மானத்தை விட்டுவிட்டு தம்மை இகழ்பவர் பின்னே சென்று வாழும் வாழ்வு இம்மைக்கு புகழ் தராது, மறுமைக்கு விண்ணுலகிலும் சேர்க்காது, வேறு என்னதான் தரும் அது? இதையே கருணாநிதி அவர்கள் இகழ்வதையும் பொறுத்து கொண்டு மானத்தை விட்டுவிட்டு ஒருவர் பின்னே பணிந்து செல்வதால் என்ன புகழ் கிடைக்கும்? இல்லாத சொர்க்கமா கிடைக்கும் என்கிறார். இல்லாத சொர்க்கம் என்ன கிடைக்காதுங்கிறது எதுவும் இல்ல. இந்த குரலே வித்தியாசமா இருக்கு சார் படிக்கிறதுக்கே. ஆமா. எல்லாத்தையும் விட கொஞ்சம் 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 படிக்கவே அதாவது கஷ்டமா இருக்கு. இதை இப்படி படிக்கணும். என்மற்று என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. இகழ்வார்களுக்கு பின்னாடி நம்ம போய் அவனையே இருக்கிறதுல என்ன தராது? புகழ் என்றால் புகழத் தராது, புத்தேள் நாடு உய்யாதால் சொர்க்கம் கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி அதை படிக்கணும். அவர் வாழ்றது அர்த்தமே இல்ல அப்படிங்கிற இல்ல அப்படிதான் சார். ரெண்டு இல்ல இது இல்ல, எந்த பயனும் இல்லை. இந்த உலகத்துல வாழ்வதற்கான பயன் புகழ் அதுவும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. செத்து போன பிறகு மோட்சம் போவோம்னு சொல்ற, அதுவும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. பின்ன என்னத்துக்காக நீ இவன் பின்னால உன்னை இகழறவன் பின்னால ஏன் போறீங்க? என்ன கிடைக்கும் பின்னால நீ போனீன்னா? சொல்றாரு. அதாவது ஒண்ணுக்கும் பயன் இல்லாம இப்படி திரிறாங்களேன்னு. ஆமா, அது உன்னையே இகழ்ந்து பேசுறவன் பின்னாலேயே நீ எதுக்கு போற? ஒண்ணுமே பேசாம இகழாம இருக்கிறவன் பின்னால கூட போ, உன்னை புகழலைன்னாலும் பரவாயில்ல. ஆனா இகழ்ந்து பேசுறவன் பின்னால நீ போறதுனால உனக்கு புகழ் கிடைக்க போறதும் கிடையாது. ஏன்னா திட்டிகிட்டே வருவான் அவன், எல்லாருக்கிட்டையும் உன்னை பத்தி திட்டிகிட்டே தான் இருப்பான். உனக்கு ஒன்னும் புகழ் கிடைக்க போறது கிடையாது. சரி, அவ்வளவு திட்டு வாங்குறோம், மறுமையாவது நமக்கு கிடைக்குமான்னா மறுமையிலையும் ஒன்னும் கிடைக்க போறது இல்லை. என்னத்துக்காக நீ அவன் பின்னால போற அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் அழகான ஒரு கேள்வி. அது நம்ம கிட்டயே கேள்வி கேட்கிற மாதிரி. ஆமா, மற்ற என்னத்துக்கு இதெல்லாம் உனக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து அவர் ஒரு கேள்வியே கேட்கிறார். அடுத்த குரல் அதேதான் சொல்லுது, படிங்க. படிக்கிறீங்களா சார்? நீங்க படிக்கிறாங்க. ஒட்டார் பின் சென்ற ஒருவன் வாழ்வில் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலில் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. இதுக்கு மதியாத சென்ற ஒருவன் வாழ்தலில்
அதாவது அந்த இப்போ இகழ்வார்கள் பின்னால அந்த கொஸ்டின் கேட்டார்ல, அது அவங்க பின்னாடி போய் நீ ஏதாவது பொருள் அவங்க கிட்ட இருந்து நீ வாங்கி உயிர் வாழ்வதை காட்டிலும் அதை செய்யாம இறந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டார் பின் அதான் தன்னை இகழ்வார் பகைவர்கள் அவங்க பின்ன போய் பகைவர்கள் பின்னால போய் உயிர் வாழ்வதை காட்டிலும் அவங்களால நீ வாழ்வதை விட நீ செத்து போயிடுறதே நல்லது. நல்லது. திட்டுறாரு திட்டுறாரு சொல்லப்படுவது நன்று அப்படின்னு சொல்றாரு. செத்து போயிட்டான்னு சொல்லப்படுவது நன்று. நீ செத்தியோ சாகலையோ அது இல்ல, செத்து போயிட்டான்னு சொல்றதே நல்லது அப்படின்னு. பதவி வேணும்னா யார் வேணா யாரு காலம் வேணா பிடிக்கிறாங்கல்லம்மா இப்போ. ஆனா நீ அது மாதிரி செய்யாத, செத்து போ, உனக்கு அந்த வேணாம் அப்படின்றாரு. ஆமா. இன்னொரு செய்தி முன்னாடி திருக்குறள் எதுக்கும் பெரும்பாலும் யாரு நம்ம தொடர்ந்து பழகிட்டே இருப்போம்னா ஒரு நட்பு. ஆனா அந்த நட்பு ரொம்ப நாள் பழகின பிறகும் ஆனா அந்த நட்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா கூட நம்ம பிரிய மாட்டோம். நம்மளை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க, ஊர் பூரா குறை சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா நம்மகிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. அப்போ ஆனா வந்து என்ன தோணும்னா நமக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல போயிட்டு, அதுதான் அந்த மாதிரி நேரத்துல நீங்க இது மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. உங்களை பத்தி குறை சொல்றவங்க தெரிஞ்சதுன்னா நீங்க போவாதீங்க, எதுக்கு போறீங்க, விட்டு வழிங்களேன் அப்படின்றதுதான் இது. ஏன்னா தெரியாதவங்க பின்னாடி நம்ம போறதில்ல, திட்டுறவங்க பின்னாடி நம்ம பழகாதவங்க ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அவங்களை சட்டை கூட பண்ண மாட்டோம். நெருங்கி பழகினவங்க பின்னாடி பழகினவங்க வந்து ஒருத்தர் நம்மளை பத்தி திட்டிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி புறம் பேசுறாங்க, நம்மளை பத்தி குறை சொல்றாங்கன்னு தெரிஞ்சாலும் நாம அந்த நட்பை விட்டுட்டு விலகிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவோம், சுலபமா வெளியில வரமாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யாதீங்கன்றதுதான் இங்க சொல்றது என்னோட பார்வை. நட்புங்கிறதையும் காட்டிலும் சார் ஒருத்தர்கிட்ட எதையாவது எதிர்பார்த்து அவங்களோட ஒட்டிக்கிட்டே போறது பின்னாடி போனா நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னுட்டு போறவங்களும் இருக்காங்கல்ல. அரசியல்வாதிங்க பின்னாடி போறாங்க பாரு, அதை கூட சொல்லலாம். ஆமா சொல்லலாம். ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் உதறி விட்டா கூட பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறவங்க உண்டு. எவ்வளவு உதறினாலும் அது ஒரு தன்மையான ஒரு உறவு தான். அதுதான் அது ஒரு வகையான நட்புங்கிறத வந்து அதை காட்டிலும் இது வந்து ஒரு காரியமாக வேண்டி நம்ம போறது. இன்னொரு வகையான குரூப் இருக்கு மேடம். சொல்லுங்க சார். அதாவது ஒரு டைம் ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்க போவாங்க, ஒருத்தர் வாங்கி கொடுப்பாரு, அவர் பின்னாடி எப்பயுமே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குரூப்பும் இருக்குது. ஆமா, தண்ணி அடிக்கிறதுக்கு போறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது, அவர் பின்னாடிதான் சுத்திட்டு இருப்பாங்க. நட்பு அதிகாரம் நீங்க பேசும்போது நான் வரல, இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு. இப்ப நட்புல வந்து நம்ம அதாவது அவங்க வந்து தீய வழியில போனா கூட நம்ம அதை திருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு இல்லைங்க? அதான் நட்புல வந்து நிறைய 4 அதிகாரமா 5 அதிகாரம் இருக்கு. இல்ல அப்படி சொல்லும் போது இந்த குறளுக்கு நீங்க நம்ம நட்பு எடுத்து பேசுறது அப்படிங்கிறது இல்ல நான் வந்து நட்புன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நண்பனா இருக்க முடியும். ஒரு நண்பன் இகழ மாட்டான் உங்களை. எப்ப உங்களை இகழ ஆரம்பிச்சானோ, உங்களை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சானோ அவன் நண்பன் கிடையாது. அப்ப அந்த மாதிரி சூழல்ல நீங்க வந்து பின்னாடி போகாதீங்கன்றதுதான் ஒரு நண்பன். உண்மையான நண்பன் அதுதான். அது தீ நட்பனும் சொல்லியிருக்காரு சில நேரங்கள்ல. அதுலயும் இந்த மாதிரி கருத்துக்கள் வருது. அது அதான் இகழ்வார் பின்னாடி போறதுங்கிறதுனாலே அது அவங்களுக்கு அது நட்புலயே இருக்கு, கூடா நட்புலயே இருக்கு. இப்ப வந்து ஒரு பிரபலமா ஒரு ஷோ நடந்துட்டு இருக்குது, பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு சிலர் பிரபலமா இருக்கிறாங்க, நல்ல செலிபிரிட்டி, எல்லாருமே செலிபிரிட்டி தான். ஆனா ஒரு சிலர் இவங்களை லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார இறுதியில வந்து நிகழ்ச்சி ஆங்கர் பண்ணும்போது அவங்க கை தட்டுற அந்த சவுண்டை கேட்டு இவனுக்கு வந்து மக்களோட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இங்க உள்ள இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த வாரத்துல இருந்து அவர்கிட்டயே போறது, அவர் பின்னாடியே போறது, அவர் பக்கத்திலேயே நிக்கிறது. ஏன்னா அவர் கூட நம்ம நின்னோம்னா நம்மளும் தெரியும் மக்களுக்கு. அதனால வந்து நம்மள வந்து அடுத்த வாரம் சேவ் பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் கூட இருக்குது. இதுதான் இத மாதிரி வந்து அவரோட புகழை பயன்படுத்திக்கிறாங்க இவங்க. அவர் சொல்லவே சொல்றாரு,
அவர் கூட இருக்கிறவரை நான் செலிபிரிட்டின்றதால வந்து நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, என்ன பயன்படுத்துகிறீங்கன்ட்டு அவர் பலமுறை சொன்னாலுமே போய் போய் அவர் கூடவே இருந்து இருந்து அவரை அகைன்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஷோல இப்ப நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து கிண்டல்லா பண்றப்பவும் கை தட்டுறாங்கப்பா, அப்ரிஷியேட் பண்றப்போ மட்டும் இல்ல. அது அவரு உள்ள விஜய் இருக்கிறவங்களுக்கு சேதுபதி புரியாது. சார் காலை வர்றப்பவும் கை தட்டுறாங்க. ஆமா, ரெண்டுமே தான் பண்றாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஓகே, அது மரியாதா ஷோல தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவுதான். மிதியாமை கோடி. அதான் மரியாதா தலைவாசல் மிதியாமை கோடிங்கிறார்ல. அடுத்த குரல் போயிடலாம். போங்க. மருந்தோ மற்றும் ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. மருந்தோ மற்றும் ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. தம் குடிக்குரிய பெருந்தன்மை அழியும் நிலையில் தான் இறந்து போகாமல் மானம் விட்டு உடம்பை காப்பது பிறவி பிணிக்கு ஏற்ற மருந்தாகுமோ? சிற்றாத சமயம். ஒருவனுடைய பெருந்தகைமை தன் சிறப்பு கெட நேர்ந்த போது அவன் உடம்பை மட்டும் காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தோ? வரதராசன் சொல்றார், குடும்ப பெருமைக்கான மானம் அழிய நேர்ந்த போது இறந்து போகாமல் இந்த உடம்பை காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமோ? சாலமன் பாப்பையா சொல்றாரு. இப்பவுமே நடக்குது சார். நிறைய பேர் கடன் வாங்கிடுறாங்க, அந்த கடனை கொடுக்க முடியல அப்படின்னும் போது கந்து வெட்டிக்காரன் வந்து கழுத்தை நெரிக்கும் போது குடும்பத்தோட இறந்து போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த மானத்துக்கு பயந்து தானே இறந்து போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய நம்ம படிக்கிறோம் செய்திகள்ல, அந்த கடன் கொடுக்க முடியாம இறந்து போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த குரலுக்கு விளக்கம் சொல்றீங்களா? சொல்லலாம் சார். இறந்து போதல் மானம் கெட்ட பிறகு மானம் போயிடுச்சு. மானம் போன பிறகு வாழ்ந்து பயனில்லை அப்படின்னுட்டு இறந்து போயிருக்கணும். இறந்து போகாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மானம் கெட்டு போறதுங்கிற ஒரு செய்தி என்ன தேவாமிர்தமா? அது நீ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போற. அதை நினைச்சுக்கிட்டு மானம் போன உடனே இறந்து போயிட வேண்டியதானே? திரும்பவும் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அலையிறியே, இந்த உடலை அழியாமல் நீ காப்பதற்காக அந்த மானம் என்பது உனக்கு ஒரு மருந்தாக இருக்கிறதா? இல்ல அது உனக்கு ஒரு உணவாக இருக்கிறதா? எதுக்காக இந்த உடம்ப நீ வச்சுக்கிட்டு இருக்க? அந்த மானம் என்ற ஒரு சொல்லு உனக்கு அமிழ்தமா உணவா? எதுக்காக நீ உயிரை வச்சுக்கிட்டு இருக்க? மானம் போன உடனே மாய்ந்து போக வேண்டியது தானே அப்படின்னு அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ மானம் போன பிறகு உயிர் வாழக்கூடாது அப்படிங்கிறது. அதனால தானே சார் பழைய காலங்கள்ல பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து நீயும் என் கணவனா கல்வன், நீதான் கணவன்னு நீதான் கல்வன்னு செத்து போனார்ல அவரு. அந்த மாதிரி அந்த அமுதம்மா, நம்ம தவறு செஞ்சு மானம் போறப்ப அப்படி எல்லாம் பண்ணா பரவாயில்ல, சரிங்களா? என்னம்மா நம்ம தவறு செய்யும் பொழுது இந்த மாதிரி மானம் போயிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு பாக்குறதுங்கிறது பரவாயில்ல. எனக்கு என்ன, திடீர்னு இப்ப நம்ம சொல்லும் போது நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்ததும் வீரபாண்டிய கட்டபொம்மனை அவமதிச்சதும் எல்லாமே அப்படித்தானே வருது. அவமானங்கிறது இதை வந்து நம்ம இந்த இடத்துல பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம தவறு செய்யும் பொழுது ஏற்படும் அவமானம், ஆமா, அதுதான் மற்றவர்களால் ஏற்படுத்தும் அவமானம் அல்ல. அப்படிதானம்மா? கிடையாது 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 கிடையாது. மற்றவர்கள் வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நல்லவங்களை எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, அது வேற விஷயம். ஆனா நாமளே செய்யக்கூடாத அவமானம், அதான் மத்தவங்க சொல்றதுனால நம்ம வந்து தவறாகி விட முடியாது. மற்றவர்கள் அவமானப்படுத்துவதால் அது நமக்கு அவமானம் என்று கொள்ளக்கூடாது. ஆமா, சரிதான். அது நானும் அந்த ஒரு நிகழ்வு மாலதி மேடம் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு நான் படிச்சேன். அதோ ஜப்பான்ல வந்து ஜப்பானியர்கள் வந்து இந்திய மக்களை தன்னோட வீட்டுக்குள்ளார அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. அது ஏன்னு கேட்கும்போது அவங்க வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி பண்ணும்போது கொஞ்சம் பேர் தானே அங்க இருந்தாங்க, நீங்க மக்கள் நிறைய ஏன் எதிர்க்கல, ஏன் காட்டி கொடுத்தீங்க, அவங்களுக்கு காட்டி கொடுத்தீங்க, அவங்களுக்கு உதவுனீங்க,
ஏன் அது மாதிரி நீங்க பண்ணுனீங்க? அதனால நீங்க இந்த காட்டி கொடுக்கிற அந்த ஒரு ஆளாதான் இருந்திருக்கீங்க. இதுல நீங்க ஆங்கிலேயர்களை குறை சொல்லி ஒண்ணும் கிடையாது. இப்படிப்பட்ட எண்ணம் உடைய இந்தியர்கள் எங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அதுல போட்டிருந்தது. ஆமா, இந்தியர்களை எச்சரிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இந்தியர் என்ற சொல்லை எச்சரிக்கையாக இருப்பதற்காகவே பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல போலீஸ்ல இருந்தவங்க நீங்க தானே நிறைய பேர் இருந்தீங்க. அவனாட்ட ஆளுங்களையா இங்க போலீஸ்ல கூட்டிட்டு வந்து வச்சிருந்தான்? உங்க ஆளுங்க தானே இருந்தீங்க. நீங்க தானே சுட்டு கொன்னீங்க, நீங்க தானே தூக்குல போட்டீங்க, நீங்க தானே காட்டி கொடுத்தீங்க. அத்தனையும் நீங்களே செஞ்சீங்க. எதுக்காக? உங்களுக்கு கிடைச்ச அந்த சின்னோண்டு ஒரு உதவி பண்ணாலும் பின்னால நீங்க ஓடி போறீங்க. கொஞ்சோண்டு காசுக்காக பின்னால ஓடி போறீங்க. அப்படி இருக்கிற உங்களை எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஜப்பானியர்கள் சொல்கிறார்கள். அதனாலதான் இந்தியர்களை வீட்டுக்கு அழைப்பதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா ஒரு செய்தி. ஆமா, ஆனா உண்மையிலேயே அதை நினைச்சு பார்க்கும்போது ஏன் நம்ம வீரபாண்டி, நான் நிறைய தடவை நினைப்பேன் சார், வ.உ. சிதம்பரனார் அவ்வளோ கஷ்டப்பட்டு கப்பல் வாங்கி விட்டாரு. ஆனா ஆங்கிலேயன் அந்த டிக்கெட்டு காசை கொஞ்சம் குறைச்சான்னு நம்ம மக்கள் அத்தனை பேரும் அவங்கிட்டதான் போனாங்க. டிக்கெட் காசு கம்மியா இருக்கு அப்படின்னுட்டு அத்தனை பேரும் அங்கதான் போனாங்க. கடைசியில வ.உ. சிதம்பரனார் அவ்வளவு செல்வங்களையும் இழந்து விட்டு நம்ம மண்ணடியில மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணி வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு கொடுமையான அதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணமாவே இருந்து அவங்களெல்லாம் தூக்கி விடாம நம்ம தான் அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கோம். இல்ல சார், அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னொன்னு இப்ப விஜய் ஆண்டனி படம் ஒண்ணு புதுசா வந்திருக்கு, சக்தி திருமகன் அப்படின்னு. அதுல கூட ஒரு வசனத்துல பேசும்போது அந்த கல்கட்டாக்குள்ள உள்ள வந்தப்போ 4 பேரு தான் வந்தாங்க. அவங்கள ஏன்னு எதிர்த்து நின்று நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னாக்கா இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காது இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படி. ஆமா, இப்ப எல்லாம் கேள்வி கேக்குறீங்க. அன்னைக்கு நடக்கும்போது கொஞ்சம் ஒருத்தரை கேள்வி கேட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னுட்டு. அதுதான்மா நம்மளுடைய விருந்தோம்பல். இப்ப நம்ம இதுலயே நம்ம திருக்குறள்லயே நம்ம எவ்வளவு சீக்கிரமும் பண்ணி பார்க்கணும், மத்த சொல்ல கேட்கணும், விருந்தோம்பல் இருக்கணும், எல்லாம் கொஞ்சம் நம்ம எல்லாம் போ அப்படின்னு தள்ளுது இல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான். ஓகே நான் மேல வந்துட்டு பேசுறேன் சார். பாய் சார். கேக்கல, அதாவது சார் நான் அப்புறம் பேசுறேன் சார். நான் கூட்டத்தினுடைய புத்தி வேற மாதிரி, தனி மனித ஒழுக்கத்தை தான் ரொம்ப பேசுறாங்க. அவன் கையில துப்பாக்கி இருந்துச்சு, அவன் சுற்றுவானே பயம் இருந்துச்சு. இந்த குறள் என்ன சொல்லுது? இவன் ஏன் சாகாம இருக்கான்? அந்த அவமானம் இவனுக்கு மருந்தான்னு கேக்குது. சாகாம இருக்கிறதுக்கு அவமானப்பட்டுட்டான். அதாவது அந்த இதுல இருந்து மருந்துங்கிற வார்த்தை ஏன் வருதுன்னா, அவன் ஒரு அவமானம் அடைஞ்சது. இவன் சாகாம இருக்கிறதுக்கு மருந்தா? எங்கேயாவது அவமானம் மருந்தாகுமா அப்படிங்கறத மாதிரிதான் இந்த குறளுடைய ஒரு அடிநாதம். படிக்கிட்டீங்களா? மயிர் நீப்பின் வாழா கவரை மா அன்னார் உயிர் நீப்பார் மானம் வரின். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பார் மானம் வரின். தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் உயிர் வாழாத கவரிமானை போன்றவர் மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விட்டு விடுவார். கவரிமான்னு ஒரு விலங்கே இல்லைங்கிறாங்க. அதாவது மான சேர்த்துட்டோம்ங்கிறாங்க. கவரினா முடி, மானா விலங்கு. முடியுள்ள விலங்கு, முடியுள்ள விலங்கு, அதுதான் சரியான பொருள்ங்கிறாங்க. இது யாக் மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல இருக்குதுங்கிறாங்க. அந்த இதுக்கு அந்த முடிதான் அதுக்கு பாதுகாப்பு. முடிய வலிச்சு எடுத்துட்டோம்னா அது அந்த குளிர தாங்காம செத்து போகுமா. அப்போ அந்த இதுக்கு இந்த கவரிமா அப்படிங்கிறதுக்கு முடியுள்ள விலங்கு அப்படிதான் அத சொல்றாங்க.
ஆனா ஜென்ரலா சொல்லக்கூடியது வந்து கவரிமான் பரம்பரை அவங்க வந்து அப்படிலாம் வந்து இல்ல சொல்றது அது பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல வந்துருச்சு. ஆஹ் கவரிமா தான் இருக்கு, கவரிமான்னு ஆக்கிட்டாங்க. கவரிமா தான் அது. ஆக்சுவலா அதை கவரிமான்னு மானா ஆக்கிட்டாங்க. விலங்குன்னு அர்த்தம். இந்த மானா விலங்கு பொருள் எழுதுறது தவறுதலா எழுதியிருக்காங்க. எப்படி சார்? எதுல பொருள் எழுதுறது தவறா எழுதிட்டாங்க. மான் ஆக்கிட்டாங்க. அப்படி ஒரு விலங்கு இல்லைன்றதுதான் உண்மை. அதாவது கவரிமான்னு ஒரு விலங்கு இல்லைன்றது என்ன மேடம்? சரியா? ஆமா சார், நம்ம வினய் தீர்த்தான் சார் சொல்றது ரொம்ப சரி. முடி இருக்கக்கூடிய விலங்குகள் தான் மலை பிரதேசங்கள்ல வாழ முடியும். அந்த முடி இழந்து போயிட்டா அந்த வாழ முடியாது, உயிரினங்களால வாழ முடியாது. அந்த மாதிரிதான் தன்னுடைய நிலையில இழந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் நீப்பர் மானம்பரி. அவங்க வந்து இந்த மாதிரி மானம் போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா உடனே அவங்க உயிரை விட்டுருவாங்க. அதுக்கு மேல அவங்க உயிரை வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிங்கறதே இன்னொன்று கூட நம்ம எடுத்துக்கலாம்னா, இயற்கையே அவர்களை அழித்து விடுகிறது. அந்த மானுக்கு முடி உதிரும் போது இயற்கையே அந்த அந்த விலங்கை அழித்து விடுகிறது. அந்த மாதிரி நேர்மையோடு ஒழுக்கத்தோடு அந்த மானத்தோடு வாழக்கூடியவன் தானா அவன் போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, தானாவே உயிரை அவனை விட்டு போயிடும். அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல நம்ம இயற்கையே அத்தகைய ஒரு நிகழ்வை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சார் அந்த இடத்துல. உயிர் சக்கரபாணி நீத்தல் சார், மானம்பரி. சக்கரபாணி சார், சக்கரபாணி சார் தான் கடைசி குரல் படிக்க சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களே படிச்சிருங்க சார். செல்வகுமார் சார். சரிங்க சார். இனிவரின் வாழாத மானம் உடையார் ஒளித்தொழுது ஏத்தும் உலகு. இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளித்தொழுத ஏத்தும் உலகு. தமக்கு யாதேனும் இழிவு நேர்ந்தால் உயிர் வாழாத மானம் உடையவரின் புகழை உலகத்தார் தொழுது ஏத்தி நிற்பார்கள், பாராட்டுவார்கள். இளிவரின் இலினா நிகழ்ந்த இளிவரின் இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு. இல்ல ஒளி தொழுதுன்னா என்ன சார்? அவருடைய புகழை எல்லாரும் போற்றுவார்கள். ஒளினா புகழ். ஒளி தொழுது அப்படின்னா அவருடைய புகழை தொழுது இந்த உலகம் போற்றும், பாராட்டும், வாழ்த்தும், வணங்கும் அப்படிங்கிற பொருள் தான் அது. அதனால மானக்குறைவு வந்துட்டுது அப்படின்னா இறந்து போறதுதான் நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறாரு அவர். முதல்ல நம்ம மானம்னா என்னங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இறக்கலாமா இல்ல இருக்கலாமான்னு முதல் குரல்லே சொல்லிடுறாருல. நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கிட்டோம்னா காலத்துக்கு காலம் எல்லாமே மாறிக்கிட்டு போகுது, சட்டம் ஒழுங்கு எல்லாமே மாறிக்கிட்டு போகுது. அதனால நம்ம என்ன மானம்னு வச்சிருக்கோமோ பல நேரங்கள்ல இந்த மாதிரி மானம் போடுவங்க தூங்க மாட்டேன்னு செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பலர் இருக்காங்க. உயிரை மாய்த்து இருக்காங்க. சொல்லிடுவாங்க. அவங்களோட புகழை ஏத்தி புகழ மாட்டாங்க, பேயின்னு பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஒரு இடத்தை விட்டு நகர்ந்து போனவங்க இருக்காங்க. அந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு நடந்து போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இது வந்து திருமணம் எல்லாம் மானம் போச்சுன்னு நினைக்கிறானே, அதெல்லாம் நினைக்க கூடாதுங்கிறது இருக்கு. அப்ப அமுதாம சொன்னது மாதிரி ஒவ்வொரு காலத்துலயும் இப்ப சாதியில வேற சாதியில செஞ்சுக்கிட்டான்னு எல்லாரும் செத்தவன் எல்லாம் இருக்காருல்ல. அப்ப என்ன மானத்துக்கு அளவுகோல் என்ன? இந்த சாதியை விட்டு வேற சாதியில போச்சா எனக்கு மானம் போச்சுன்னு சொன்னவன் எல்லாம் இருக்கான்ல. மானத்துக்குரிய இலக்கணம் பல விதங்கள்ல அந்த தெளிவு கிடைக்கும் போது அது மாறுது. முன்னாடி இருந்த மானத்துக்குரிய இலக்கணம் வந்து ஒன்று, மனிதன் வளர வளர, அறிவு வளர வளர, அவனோட சிந்தனை விசாலமா வரும்போது இந்த மானத்துக்கு உரிய விஷயங்கள் நாம வந்து எடுத்துக்கிட்ட செய்தி வந்து சரியானதா இல்லையா, அப்ப அதில் எது சிறந்தது, எது நம்ம தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மானன்ற விஷயத்த வச்சுட்டு இருந்தோம். அப்ப நம்ம இந்த பெரிய சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இதெல்லாம் இல்ல, தவறு கிடையாது, அது நியாயமானது, மனிதனுக்கு மனிதன் ஒரு தானே கல்யாணம் பண்ணிக்கிறான், அந்த விஷயங்களை தெளிவு கிடைக்கும் போது அது வந்து மானன்ற இலக்கணம் மாறுறதுல தவறு இல்லை.
ஆனா மானமே வந்த இதை போனாலும் இலக்கணம் மாறாது, நாங்க அப்படிதான் இருப்போம், ஜாலியா இருப்போம்னு நினைக்கிறது தான் தவறு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஒண்ணும் பண்ணலாம். டியூடு படம் பார்த்தேன். அதுல எல்லா வித்தியாசமா இருக்கு. அது மாறிடுச்சு சார், இலக்கணம் மாறிடுச்சு சார். இலக்கணம். அதாவது அப்ப இருந்த நிலை வேற, இப்ப இருந்த நிலை வேற, இப்ப பார்க்கிற பார்வை வேற. அப்ப எல்லா பெண்களும் வேலைக்கு போக கூடாதுன்னு வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போகலைன்னா நம்ம குடும்பமே நடத்த முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. எல்லாருக்குமே நம்ம சரிசமமா அந்த மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதைன்றது மாறி இருக்கு இல்ல. அன்னைக்கு நம்ம பெண்களை அடிமையா தானே வச்சுட்டு இருந்தோம். அப்ப அந்த அந்த விஷயத்துல இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறதோ இன்னைக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. நீங்க என்ன எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு பெண்கள் வந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்கல்ல. அப்ப அந்த அந்த தெளிவு இருக்குல்ல. அப்ப அந்த புரிதலும் அதை நாம ஏத்துக்கிற புரிதலும் இருக்குது இல்ல. அப்ப அந்த சூழல் மாறும் போதும், அறிவு விரிவடையும் போதும் ஒவ்வொரு சூழலும் அந்த தகுதிக்கு மாறும். சில விஷயங்கள் அடிப்படையான மாறங்கள் எந்த சூழல் வந்தாலும் மாறாதுன்றது இதுதான் நிதர்சனம் ஒண்ணு இருக்கு. அது அது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுதான் அது என்னங்கிறதுக்கு ஒரு வரையறை நம்ம வச்சுக்கிட்டானா கொலை பண்றது, திருடுறது, அதுக்கெல்லாம் கொலை பண்றது, திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறாம தானே இருக்கு. அது தேவை நியாயப்படுத்த முடியும். கொலை பண்றதை இப்ப அவங்க சொல்றாங்க உனக்கு இல்லைங்கன்னு தானே சொல்றாங்க. உனக்கு இல்லை உனக்கு இல்லைங்கன்னு தானே சொல்றது. இப்ப அந்த 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 சாதி விட்டு சாதி போய் அப்ப இந்த சில சில முஸ்லிம் தரப்புகளுக்கு அப்படியான மதம் மாறி கட்டைக்கு அப்படி இப்படி அண்டைக்கு எல்லாம் அதை சொல்றது உனக்கு இல்லைங்கன்னு தானே அதை சொல்றாங்க. ஓனர் கில்லை ஆணவ கொலை. அதான் சார் இங்க ஆணவ கொலை, ஆணவ கொலைன்னு சொல்றாங்க இங்க. அது அந்த அளவுக்கு ஆணருக்கு இல்லையோ அது ஆணவ கொலையோ, கில்றதுக்கு மனுஷனுக்கு ஒரு உயிரை இன்னொரு உயிர் எடுப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. உரிமை இல்லை. நீங்க உங்களோட உயிரை எடுத்துக்கிறதுக்கே உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்களோட ஒரு தற்கொலை பண்ணாலே தவறுன்றது சட்டத்துல அதுதான் சார் இருக்கு. அப்போ உங்களோட உயிரை எடுத்துக்க முடியாத பட்சத்துல நீ இன்னொருத்தர் உயிரை எடுக்கலாம். அதுல எங்க இந்த ஆனர் வந்தது? மானங்கெட்ட பசங்க, மானங்கெட்டவனுங்களா? அவங்கதான் உண்மையான மானங்கெட்டு. உண்மையான மானங்கெட்டவன் அவங்கதான். அவங்க அவங்க உயிர் எடுக்கிறதுல போய் தூக்க மாட்டேன்னு சாவலாம். வாங்க செல்வா, நீங்க சொல்லு. இத பத்தி நான் பேசல, வேற டாபிக். வினய் தீர்த்தன் சார்கிட்டையும் அமுதா மேடம் கிட்டையும் கேட்கணும். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது. அதுல மான பெரிதுல 3 சுழி நான் போட்டிருக்கு. அதான் மாண்பு. மாண்பு. ஆமா மாண்பு தான் மானப்பா அந்த இடத்துல. அந்த 3 சுழினா மாண்பு. சரி சரி. இது 2 சுழி. மாட்சிமையுடைய மாட்சிமைப்பட்டலாம் சொல்றாங்க. இப்ப ஞாலத்தின் மான பெரிதுன்னா அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உலகத்தை விட பெருசு. ஆனா மான பெரிதுன்றது என்ன சொல்றாரு? மாண்பு. ஏன் இந்த இடத்துல மாண்பு வருது? மாண்பு பெரிது ஏன் வருது? அவ்வளவு உயர்ச்சி, உயரியது அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் தான். அது பெரியதுக்கு அட்ஜெக்டிவ் மான. ஓகே, மாண்புலயே பெரிய மாண்பு அப்படி சொல்றாரா? உலகம் சார். உலகத்தை விட ஞாலம்னா உலகம் புரிஞ்சிச்சு. அதாங்க இப்ப சைஸ் ஞாலம்னா உலகம், பெரிதுனா பெரிது, அது தெரிஞ்சிச்சு. அதை விட பெருசுனா. ஆனா மாண்பு எப்படி இது உள்ள வருதுன்ற? உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்றதுல மாண்பு எப்படி உள்ள கொண்டு வந்தாரு? உரிச்சொல்லா வந்துருது தம்பி அங்க. அதை விட அது பெரியது, மிகப்பெரியது அப்படிங்கிற பொருளை தருது. அந்த மாண்பு உள்ள கொண்டு வர்றாரு. ஓகே. மாண்பு மிகுனாக்கா ரொம்ப உயர்ந்தவங்களா? அந்த மாண்புங்கிறதுக்காக 3 சுழி சொன்னேன். மான பெரிது மிகவும் உரிச்சொல் தான் அது. அந்த உரிச்சொல் பொருளை தருது. எதோட சேருதோ அதுக்கான அடைமொழி மாதிரி அது வருது. மான பெரிதுன்னா மிகவும் பெரியது அப்படின்னு வருது. உலகு, உலகுங்கிறது உயர்ந்தோர் மாட்டே. அப்ப மிகச்சிறந்த உயர்ந்தோர்னு வச்சுக்கோங்க. உலகுக்கு மாண்புடைய உலகுனா ரொம்ப சிறந்த உலகம் இருக்கிறவர்கள் இருக்கிற உலகு. உலகுக்கு இப்ப ஒரு இதுவும் இல்லை. ஞானம்ங்கிறது ஒரு இடம் தான், அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது.
அதுல இருக்கவங்களுக்கு தான் மதிப்பு. அவங்க மிகச்சிறந்தவர்ங்கிறார். உலகம் என்பது உயர்ந்தவர் மாட்டேங்கிறது நம்ம தமிழ். இதுல இப்ப செல்வகுமார் சார் மாண்புமிகு பத்தி கேட்கிறார். மாண்புமிகுக்கு அப்ப இருந்த விளக்கணம் வேற சார், இப்ப இருக்கிற வேற சார். மாண்புமிகுன்னு சொன்னா மானம் கெட்டவனுங்க. சார் இப்ப வந்து மாண்பு மிகுன்னு தான் கூப்பிடணும்னு சட்டம் போட்டுட்டாங்க. இவங்களை எல்லாம் நீங்க மாண்பு மிகுன்னு தான், மாண்பு இருக்கோ இல்லையா மாண்பு மிகுன்னு தான். அதாவது மாண்பு இல்லாதவங்க தான் இப்ப மாண்பு மிகு, புரியுதுங்களா? அப்ப உண்மையாவே மாண்பு இருந்தவங்க தான் மாண்பு மிகு. அதனால இப்பதான் இந்த வார்த்தையை நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனரபிள் சொன்னீங்கல்ல, ஆனரபிள் மாண்புமிகு ஆனரபிள் இங்கிலீஷ்ல. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னீங்க ஆனர் கில்லிங். மாண்புக்காகவே ஒருத்தனை கொலை பண்றான். இது எந்த இடத்துல வந்து லாஜிக் இருக்கு பாருங்க. மாண்பு உள்ளவன் ஒரு முதல்ல கொலை பண்ணுவானா, மாண்புக்காக கொலை பண்ணிருக்கான் அப்படின்றது. அதான் ஆனர் கில்லிங். மாண்புமிகுக்கு அப்புறம் கூட மானமிகுன்னு இப்ப ஒரு சாரார் போட்டுக்கிறாங்க. இல்ல சார், அது அப்போல இருந்தே உண்டு. திராவிடர் கழகத்துக்காரவங்க போட்டுக்கிறது மானமிகு தான் போட்டுக்குவாங்க. திராவிடர் கழகம் எல்லாம் மானமிகு தான் போட்டுக்குவாங்க. அவங்க இது போட்டுக்க மாட்டாங்க. மானமிகு கி வீரமணி அப்படிதான் போட்டுக்குவாங்க. இல்ல சார், அதுல என்ன தவறு இருக்கு? திராவிடர் கழகத்துல இருக்கிறவங்க மானம் மிகுந்தவர்கள், அதனால மானம் மிகுந்து போட்டுக்கிறாங்க. அவங்க சன்மானம், அது வந்து சுயமரியாதை எல்லாமே அதுல அடங்கிருது. அதனால அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ செல்வா கேட்ட கேள்வினால இவ்வளவு விஷயங்கள் வந்துருக்கு வெளியில. இப்படி யாராவது ஒரு புள்ளி வச்சா இதுக்கெல்லாம் வந்து பொருள் பெருசா தெரியாம இருக்குது இல்லைங்களா? செல்வா சார் ஒரு அதுதான் நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன் சார், தொடக்கத்திலே சொல்லிட்டேன். அதாவது இப்போ மானம்ன்ற இலக்கணம் வந்து முன்னாடி வந்து வேற இருந்து இப்ப மாறி இருக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. அந்த மாறுதல்ல பல பல செய்திகள் இருக்கு, நம்மளோட அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கு, விசாலமான பார்வையா இருக்கு, குறுகிய பார்வையும் இருக்குதுன்னு முன்னாடியே சொன்னேன் நான். இப்போ லேட்டஸ்ட் மானத்துக்கும் ஓல்டஸ்ட் மானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சொன்னோம் நம்ம. அதுதான் இப்போ முடிக்கும் போது சொல்றோம். இல்ல அதுதான் சார், இப்போ லேட்டஸ்ட் மானத்துக்கும் ஓல்டஸ்ட் மானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓல்டு மானம் வந்து கோல்டு, இல்ல ஓல்டு மானம் வந்து கோல்டு, இப்போ வந்து ரோஸ் கோல்டு, அவ்வளவுதான். எல்லாமே காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் சார் போகுது. ஓகே ஓகே, எல்லாமே மாறாதது. கொஞ்ச நாள் போனா மானம்னா என்ன அப்படிங்கிற மீனிங் வந்துரும். அப்படின்னா என்னன்னே தெரியும். அதுதான் நம்ம வைக்கிறதுதான் மீனிங். எல்லாமே நம்ம வைக்கிறதுதான் மீனிங், நம்ம சொல்றதுதான் கருத்து. சில அடிப்படை இது வந்து நம்மளால மாத்த முடியாது சார். நான் ஒண்ணு சொல்லணும் சார். ஒண்ணுன்னா நீங்க 4 விட சொல்லுங்க. இல்ல சார், இந்த இதுல பூரா வந்து மானம் அமுதாமா இருக்காங்களா? இந்த மானம் பத்தி தான் ரொம்ப இதா பேசியிருக்கோம்ல சார். இப்ப அத வந்து நம்ம அந்த மானம் அப்படிங்கறது வந்து இப்ப நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். இப்ப வந்து எவனோ ஒருத்தன் அவங்களுடைய குளியர் அறையில வச்சு ஒரு பெண்ணை வந்து அவ வந்து போட்டோவோ கேமரால வீடியோவோ எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது வெளிவர்றதுக்கு பேரு நம்மளுடைய மானம் போறது இல்ல. அது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி அதுதான் இப்ப நம்ம வெறும் மானம்னு நம்ம சொல்லிட்டு போறப்ப வந்து நிறைய விஷயங்களை ஸ்பெசிஃபை பண்ணி பேச வேண்டி இருக்கிறதுனால நான் சொல்றேன். அதே மாதிரி கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒருத்தனை நம்பி நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? நம்ம கொடுக்கும் போது அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், அது நம்ம தப்பு இல்ல. நம்ம கடன் கொடுத்தோம், அவன் வந்து இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் பணம் இருக்கு, ஒருத்தன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம்னு கேக்குறான், நீங்க அவனுக்கு அந்த 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டீங்க, அவன் திருப்ப 4 நாள்ல தரேங்கிறான், அவன் தரல, அதனால நீ வந்து உன்னோட குடும்பத்தோட சேர்ந்து நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறது அவமானம் தாங்காமல் அப்படிங்கிறது அவமானம் இல்லை அப்படிங்கிறது. அந்த மாதிரியான இது நான் 2 விஷயம் சொல்றேன் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து பேசும்போது இந்த மாதிரியான தற்காலத்துக்கு தேவையான விஷயங்களையும் எடுத்து நம்ம பதிவு செய்யணும். அப்பதான் வந்து இந்த கால இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ ஒரு தேர்வுல தோத்து போறது அப்படிங்கிறது கூட அவமானம் கிடையாது. நம்மளுடைய திறமை ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். அதுக்காக உடனே போய் நீ வந்து சாவுங்கிறது அர்த்தம் இல்ல அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணணும்னு என்னோட ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் சார். நம்ம உண்மை 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 நீங்க சொன்னது 100% உண்மை. இததான் நம்ம தொடக்கத்திலேயே வந்து இலக்கணம் வந்து
நம்ம வந்து அந்த காலத்து இலக்கணத்துக்கும் இப்போதைக்கு மாற்றங்கள் இருக்குது, நம்ம உணர வேண்டியது இருக்குது. அதுல வந்து உதாரணங்கள் சொல்ல நீங்க உதாரணம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அமுதா மேடம் ஒரு 2-3 உதாரணம் சொல்லியிருந்தாங்க. இல்ல அமுதாமா சொல்லும் போதும் ஆடைகள் குறையறத பத்தி சொன்னாங்கிறது வேற விஷயம். அது இருக்கு சார், அது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த மாதிரியான வேற ஒருத்தர் நம்மள வந்து பயன்படுத்தி நமக்கு வர்ற அவமானங்கிறது நம்மளுடைய அவமானங்கள் கிடையாது. நீங்க சொன்ன செய்தி வந்து இப்ப கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, சில விஷயங்கள் வந்து இப்ப நீங்க சொன்னது அந்த காலத்துல கூட இருந்தது. ஆனா அந்த இப்ப காலத்துல கூட தவறு வந்து பண்ணாங்க, இப்ப அந்த கூட காலத்துல வந்து இந்த தவறெல்லாம் பண்ணாங்க. இப்ப கூட நான் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வரேன்ல, அந்த விஜயா பதிப்பகம், அவர் என்ன சொன்னார்னா 2 விஷயம் சொன்னார். அதை நான் அங்க பப்ளிக்கா கேட்க முடியல, ஆனா எழுந்து வெளியே வரும்போது நான் கேட்டுட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் வந்து அவரு வைக்கோல், அவங்க அம்மாவுக்கும் சாப்பாடு இல்ல, அதே மாதிரி மாடும் வந்து பட்னி கிடக்குது அவர் வீட்டுல, அவர் கையில காசு இல்ல. அப்ப என்ன பண்றாருன்னா, பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் வைக்கோல்லாவது எடுத்து கொண்டு வந்து அந்த மாட்டுக்காவது போட்டுருவோமே அப்படின்னு அவர் எடுத்துட்டு வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான். அதனால இவர் வந்து அவர் தற்கொலை பண்ணி இறந்து போறதா சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு கதை இருக்குதான். அப்புறம் இன்னொரு இது வந்து, அந்த வீட்டுல வந்து அவர் வேலைக்காரனா இருந்து எல்லா இதுவும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாப்படி. அந்த பேரனோட இதுல, அதாவது ரொம்ப வருஷங்கள் இருந்த ஒரு வேலைக்காரர் அந்த பேரனுடைய பர்ஸை வந்து எடுத்து ஒரு நாள் நைட்டு ஏதோ ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆனதுல அந்த பர்ஸை எடுப்பாரு. எடுக்கும் போது சில்லறைகள் கீழே விழுந்துரும். அப்போ வந்து அந்த பேரன் முழிச்சு பார்ப்பான், முழிச்சு பார்த்துட்டு அவன் திருப்பி படுத்து தூங்கிடுவான், அவ்வளவுதான். ஆனா அடுத்த நாள் இவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறதா போட்டிருக்காரு. அது கூட அட்லீஸ்ட் அவங்க மைண்ட் கொஞ்சம் மாறுச்சு. அது வந்து தவறு அப்படிங்கறத தன்னால, இப்ப இன்னொரு இது கூட நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுடைய குற்றுணர்ச்சி அதனால இதானாங்கன்னு சொல்லலாம். பட் மத்தவங்க வந்து இப்போ பள்ளிக்கூடத்துல கூட நிறைய பியர் ப்ரெஷர்னால நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு பையனை பார்த்து என்னடா அவனுக்கு இது கேவலமா இல்லையா, அவமானமா இல்லையான்னு ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தை கேட்டா அது அவமானம் இல்ல. அந்த குழந்தைங்களுக்கு அதை நம்ம தெளிவா புரிய வச்சிடணும்னு நினைக்கிறேன் சார். இல்ல அந்த இடத்துல மானம்ன்றதற்கு வேற பொருள். இப்ப வந்து ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குத்தானே, அந்த சொல்லுக்கு அது ஒரு பொருள் தான் இருக்க வேணுமென்று இல்லை. இப்ப அந்த இடத்துல அவமானம் அண்டைக்கு அந்த அவமானம்ன்றது அது நாம தான் அதுக்கு ஒரு பொருளை கொள்ள வேணும். அது அப்ப நம்ம பேசும்போது நம்ம இந்த அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி பேசிடணுங்கிறேன் சார் நான். ஆமா, அதாவது இழிவு இல்லைங்கிறத நம்ம சொல்லணுங்கிறது ரைட் தான். இழிவு இல்லை, இதெல்லாம் இழிவானது இல்ல அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லணும். இப்ப நம்ம மேல சாக்கடா ஒரு பன்றி வந்து உதறிட்டு போயிருச்சு, அதை இழிவுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படிங்கிறத எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லித்தான் வளர்க்கணும். இதெல்லாம் மானம்னு இல்லப்பா, அது வேற அப்படிங்கிறத நம்ம இதுகள்ல நம்மளும் நடந்து காமிக்கணும். நம்ம சொல்லி வளர்க்கணுங்கிறது கரெக்டு தாங்கிற புரிதல் இருக்கணும். நிறைய பேர் இப்ப சமுதாயத்துல இப்படி மானம் போச்சுன்னு செத்து போயிட்டாங்கன்னு நம்ம பேசுறதுனால அப்படி அது அவங்க வளர்றாங்கிறது நீங்க சொல்றது உண்மைதான். அதுக்கு நம்ம குளோரிஃபை எல்லாம் பண்ணக்கூடாது அவனை, அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். அந்த ரெண்டையும் பிரிச்சு காமிச்சிடணும். நம்ம வருங்கால ஜெனரேஷனுக்கு நம்ம அதை பிரிச்சு காமிச்சிடணும். உண்மை. அதை வந்து நம்ம வந்து இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்தது அப்படின்ற பட்சத்துல மானம் போயிடுச்சுன்னு பெரியவங்க சொல்லாத இருந்து இதுல எனக்கு ஜஸ்டிபிகேஷன் என்ன, எனக்கு என்னுடைய நீதி என்ன, இதுல வந்து மானம் போறதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்றத நம்ம சொல்லாவே பேசி இப்போ அது நம்ம தெளிவு கிடைச்சாலும் பிள்ளைங்களுக்கு அதை விட இன்னும் தெளிவு கிடைக்கும். செல்வா சார் ஏதோ போட்டிருப்பாரு, எழுத்து இது போடுறாரு, புதிய புதிய வார்த்தைகளை புது வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்காரு. இல்ல சாரி மேடம், அமுதா மேடம் வந்து புது புது ஆங்கில வார்த்தைகளை பத்தி சொல்லியிருந்த போது நான் உடனே புது புது தமிழ் வார்த்தைகளை போய் தேடிட்டு இருந்தேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேனு போட்டுட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க. அதாவது மானம் மிகுந்த மாமனிதர்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இளையன்பு ஐஎஸ்ஆரை வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்துது, அதை அப்படியே அந்த லெட்டரை ஃப்ரேம் போட்டு இந்த ரிசப்ஷன்ல வச்சு வரக்கூடிய ஆட்களுக்கு என்ன எப்படி அவமானப்படுத்திருக்கிறான் பாரு. ஆனா நான் மானம் உள்ளவனுங்கிறத ப்ரூவ் பண்றாரு. பாண்டியன் நெடுஞ்செழியன் தவறா தீர்ப்பு கொடுத்துறான்னு சொல்லிட்டு அப்ப அங்கேயும் இறக்குறான், தன்னுடைய மானத்தையும் காட்டுறான். அப்படி உள்ள மாமனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப சூழ்நிலை நம்மளை வந்து அதாவது நல்ல குடி பிறந்தவர்கள் மானம் இழக்க மாட்டாங்கன்னு சொல்றதை விட அதாவது சூழ்நிலை தான் நம்மளை மாத்துது. 5% இருந்தாலும் மானம் இழக்கிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை தான் நம்மளை மாத்துதே தவிர இப்போ எல்லாரும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அந்த காலத்துல கேட்க முடியல. இறையன்பு சார் வந்து ஒரு மகத்தான மனிதர், அவமானப்படுத்தியவரை மாண்பா இது பண்ணது. பழங்காலத்து சங்கீதத்துல இலக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்படி ஒரு மன்னன் படக்குன்னு ஒரு தவறா தீர்ப்பு சொல்லிட்டு இறந்தது பார்க்கவே இல்லை. மாமண்டபமே அங்க கொதிச்சது. இது ஒரு பதிவுன்னு நினைச்சேன் சார்.
சரி, அது மாதிரி விவசாயிகள்லாம் நிறைய பேரு மேக்சிமம் போராடுறாங்க. அப்புறம் எதுவுமே நமக்கு வந்து சாங்ஷன் ஆகாது, எதுவும் நம்ம தாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அதுல கூட விவசாயிகள் நிறைய இறக்குறாங்களே சார், தன்னைத்தானே மாய்த்து கொள்றாங்க. அது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணுமா? எயிட்டிஸ்ல வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் சேப்பாக்கத்தில் சென்னையில் பார்த்துருக்கேன். நிறைய தீக்குளிப்பு சம்பவங்கள் நடக்கும். எஸ்பெஷலி மிடில் ஏஜ் அண்ட் அபோவ் மிடில் ஏஜ் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாருமே வந்து நிறைய தீக்குளிப்பு, பக்கத்தில் அக்கம் பக்கம் கொடுத்தன இருக்கிறவங்க அங்கே இங்கன்னு. அப்போ வந்து ரொம்ப கேஷுவலாக ஏன் எல்லாம் தீக்குளிச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல இந்த மானம் தான் திரும்பி நிற்கிது. ஏன்னா வந்து 4 பேர் எதிர்க்க வந்து அசிங்கமாக வந்து கேள்வி கேட்கும்போதோ அவங்களால வந்துட்டு வாழ முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டைமில் எல்லாருமே நிறைய பேர் செத்துருக்காங்க. நான் சின்ன வயசில் ரொம்ப பார்த்துருக்கேன் அது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிச்சுன்னா அதுக்காக மானம் போயிருச்சா அப்படின்னு அப்படி இல்லை. மக்களுடைய பார்வை கொஞ்சம் மாறி இருக்குது. சொன்ன மாதிரி தற்கொலைன்றது வந்துட்டு அது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. அது ஒன்றும் நமக்கு அவங்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆனதால் கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து. ஆனால் இப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேஸு, அது எப்படி வந்து கடன் அடைக்கலாம், அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் நிறைய வந்திருக்குது இப்போது. முதல் மாதிரி இல்லை. ஏன்னா இப்போது முதல்லலாம் வந்து பேங்க் ஆக்சஸ் கிடையாது, ஒரு பர்சனல் லோன் வாங்க முடியாது, இங்கேருந்து லோன் வாங்கி அங்கே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. திரும்பவும் உள்ளுக்குள்ளேயே தான் கடன் வாங்கி இந்த மானத்துக்கு அஞ்சு செத்துருந்தாங்க. இப்போ நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ மானம்ன்றது வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம திருவள்ளுவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்காம இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு, இன்னைக்கு இருக்க வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும். ஏன்னா திரும்பி அந்த ராஜா இப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், அப்படி அவர் பண்ணார், இப்போ எப்படி அப்படி பண்ண முடியும்? அதானே இப்போ மேட்டர், ரைட்? இப்போ வாழறவங்க இப்போ கடன் வாங்கி தான் வாழறான். எல்லாருமே கடன்காரன் தான், நானும் கடன்காரன் தான். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் நம்ம கடன் வாழவே முடியாதீங்க இல்லைங்களா? கிரெடிட் ஹிஸ்ட்ரி வேணும். கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் கடனே கிடைக்கும் வீடு வாங்குறதுக்கு. ஸோ கடன் இல்லாதவன் எவனுமே இல்லை. அப்போ கடன் வாங்கினாலே மானம் போயிடுச்சானா அதுதான் வாழ்க்கை இன்னைக்கு. அப்போ அதோட எப்படி நம்ம வந்துட்டு வாழறது, அதில் என்னென்ன ஆல்டர்னேட்டிவோட மானத்தோட வாழலாம் அப்படின்னு நம்ம பேசினா நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து சூழ்நிலையில உலகமே இந்திய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டியும் எல்லாருக்குமே ரைஸ் ஆயிடுச்சு. அதே போல ஏர்னிங்கான வேவ்ஸும் வந்து நிறைய இருக்கு. அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே கடன் வாங்குறதுக்கு வந்து யாரும் பெருசா அஞ்சுறது கிடையாது. கடன் வாங்கினாலும் அது முக்காவாசி பேர் திரும்ப வந்து ரீபே பண்ணிடுறாங்க. ஸோ அதுல வந்து யாரும் மானக்கேடா வந்து கடன் வாங்கி தற்கொலைன்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த டைம்ல நிறையவே நானும் வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து ஜஸ்ட் ஏதோ மீடியால பாக்குறதோட சரி, மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ரொம்பவே இப்போவும் வாரா கடன் மினிமம் 15 to 20% எவ்ரி பேங்க், எவ்ரி பிரைவேட் இன்ஸ்டிடியூட் இருக்கு சார். நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா 20% வாரா கடன் இருக்கு மினிமம். 100 பேர்ல 20 பேர் தர மாட்டான். இன்னைக்கும் இருக்கு. இப்ப இஎம்ஐங்கிறதே கடன் தானே சார்? இஎம்ஐங்கிறது கிடையாது. கோபால் ரத்னம் சார் வாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆடியபிளா சார்? கேக்குது சார். இன்னைக்கு வந்து மானம் பற்றிய திருக்குறள் உரை ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஸோ இதுல வந்து தன்னிலை தாழாமல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நிலை. ஸோ தன்னிலை என்பது அது உயர்ந்த நிலைன்னு சொல்லலாம். உயர்ந்த பண்புகள் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்து. ஸோ ஒருவேளை அதற்கு ஒரு இழுக்கு என்றால் உயிர் நிற்பது மேல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ மானம் என்பது வழியாய் கற்பிக்கப்பட்ட ஒன்று. இது வந்து நாகரிக வளர்ச்சியில இது வந்து ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வறுமையில் செம்மை அருமையான நெறி, இது ஒரு குறளை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ மானம் போவதுன்றது அது ஒரு சூழ்நிலை. அதுக்கு வந்து என்றுமே தற்கொலை ஒரு தீர்வு அல்ல அப்படின்றதுதான் கருத்து. ஸோ ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த பொருட்பாக்களின் பொதுவான உண்மை. ஸோ இது எல்லாரும் மக்கள் வந்து கத்துக்கணும், கடைபிடிக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி 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 சார். மானம் போகுதுன்னு நம்ம வீட்டுல சொல்ற வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது சார். எங்க அம்மா சின்ன வயசுல யூஸ் பண்ணுவாங்க. மானம் போதுடா உங்க அண்ணனால, உங்க அண்ணனால மானம் போதுடா, குடிச்சிட்டு ஆடுறாடா, வேஷ்டி அவருக்கு ஒன்றும் தெரியாம ஆடிட்டு இருக்காண்டா, மானம் போகுதுடான்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழகான்னு சொன்னாங்க. அதுல இருந்து அவனை துரத்தியே விட்டாங்க. வீட்டுல சேர்க்கல ஒண்ணு. அம்மாவுடைய காமராஜரை கை பிடிச்சி தீக்கிட்டு அப்பா
நகர்ந்த தெரு நம்ம தெரு எலெக்ஷன் டைம்ல எங்க அப்பா எங்க ஏரியாவுக்கு அந்த பூத் கமிட்டிக்கெல்லாம் இன்சார்ஜ். எங்க தெருல காமராஜரை கை பிடிச்சிட்டு எங்க ஆட்கள் அப்படியாப்பட்ட அப்பாவுக்கு பிறந்த இவன் குடிச்சிட்டு ஆடுறான்டா அப்படின்னு அழுத சம்பவம். இன்னொன்னு, கடன் பட்டுடாதீங்க. அதாவது குடும்பம் ஒரு நிலையில பைனான்சியல் கவனம் பார்ப்போம். கடன் மட்டும் படுத்தாதீங்க, மானம் போயிடும். அப்படி கடன் மட்டும் வாங்கி மானம் போற அளவுக்கு போயிடாதீங்க. இந்த 2 வார்த்தை அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அண்ணனை பத்தியும் கடன் பட்டு மானம் எடுக்காதீங்க. அந்த வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேசியிருந்தீங்க. நன்றி நன்றி சார். நேத்து நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அங்க ஒரு வீட்டுல சார் அந்த வீடு கடன் வாங்கினதுக்கு பணம் அவங்க கட்டாம விட்டு அந்த இடத்துல வந்து நோட்டீஸ் ஒட்டி இருந்தாங்க. வரிசையா நோட்டீஸ் ஒட்டி இருந்தாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அங்க போனப்பதான் பார்த்தா அந்த வீட்டுல வரிசையா ஒட்டி இருக்கிறது. அப்புறம் என்னன்னு கேட்டா பணம் கட்ட முடியாம நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. HDFC பேங்க் அது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை தான் மேடம். அது வந்து கடன் இன்னைக்கு வந்து EMI வாங்குறதுன்றது பெரும்பாலும் நாடே கடன் வாங்குது. திருப்பி கொடுக்குதான்றது கேள்வி நமக்கு. நம்ம நாடு அப்படித்தானே பிரச்சனை இல்லை இருக்கு சார். நான் அழகா நாடுன்னு சொன்னேன், நீங்க நம்ம இல்ல அந்த மானங்கெட்ட எல்லாமே உலகத்துக்கே தெரியும் தானே சார். அதை பேந்து நாம மறைக்க வேண்டிய தேவையில்லை. நாம படாத பாடுபட்டு இப்பதானே ஒரு மாதிரி மூச்சு விட்டு கட்டிட்டு இருக்காங்க. நீங்க கடன் வாங்குறீங்களோ வாங்குறியோ, உங்க தலையில ஒரு விதமான கடன் நாடு வச்சிருக்குது. தலையில ஒவ்வொருத்தர் தலையே இவ்வளவு அமௌண்ட்ன்ற ஒரு கடன் இருக்குது. அது வந்து அது தெரியாத அறிய வேண்டிய உண்மை. ஆமா, ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அப்படித்தானே ஒருத்தர் சொன்னாரு, உங்க பேர்ல ஒவ்வொருத்தர் பேர்லயும் கடன் இருக்கு அப்படின்னா, இந்தாயா என்ன கட்டிட்டா கடன் வாங்கினா, இந்தா என் பணத்தை தந்துடுறான் வச்சுக்கோ, முதல்ல என் கடனை நீ இல்லன்னு முதல்ல சொல்லு, என் மேல நீ கடன் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததா ஒரு ஜோக் ஒண்ணு படிச்சேன். அந்த மாதிரி இலக்கணம் வந்து அப்பத்து இலக்கணமா இப்போ மாறி இருக்கு. சில விஷயங்கள்ல கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப கல்யாணி மேடம் சொன்ன மாதிரி பல விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்குது. அதுதான் நான் வந்து நாசுக்கா சொன்னேன். கல்யாணி மேடம் தெளிவா பேசினாங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஒரு சில உதாரணம், அதாவது எங்களை பொறுத்தவரை அடக்கம் பண்ண ஒரு ஆள் இறந்தான்னு வைங்களேன், எல்லாம் ஜனாச மையத்தை கொண்டு வச்சுட்டு அவருடைய மகனோ அல்லது அவருடைய தம்பியை கேட்பாப்ல, என்னோட தந்தையார் யாருக்காவது கடன் பட்டு இருந்தா அதை மன்னிச்சு விட்டுருங்க, இல்லைன்னா நாங்க பொறுப்புதாரி, எங்கிட்ட வந்து விவரம் சொல்லி வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகுதான் ப்ரேயர் பண்ணி அடக்கம் பண்ணுவாங்க. அதுல இருந்து ரிலீஃப் ஆகுது இறந்தவருக்கு முன்னால. சார் அதுதானே சார் காலத்துல இந்த காப்பியங்கள்ல எல்லாம் அந்த உள்ள கதைகள் எல்லாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னு வருது பாருங்க. அது கடன் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இருந்திருக்குது. நான் சொன்னது ஸ்டார்டிங்லயே, கடன் வாங்குறது அந்த காலத்துல பெரிய குற்றம், இந்த காலத்துல ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்ம சுத்தி தலையில நீங்க வாங்கலாலும் உங்க தலையில கடன் இருக்குது. அதனால நீங்க அதை பத்தி பெருசா மானம் எல்லாம் பார்க்க வேணாம், கவலைப்படாதீங்க, ஜாலியா இருங்க. சார் நம்ம என் தலையில மட்டும் இல்ல, என் புள்ள தலையில, என் பேரன் தலையில, எல்லார் தலையிலயும். அதனால வந்து நீங்க கடனை பத்தி எல்லாம் மானத்துக்கும் கடன் பரம்பரையா ஆயிடுச்சு. மானத்துக்கும் கடனுக்கும் ஒத்தாதுங்க. பல பேர் கடன் வாங்கிட்டு அதிகமா கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடிட்டு போட்டவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் மானம் எல்லாம் தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு வகை சார். ஒரு வகையான கடன் வந்து மானகட்ட அதெல்லாம் பெருங்கடன் சார். அது பெருங்கடன் வாங்கினவங்க எப்படி வேணாலும் ஓடி போலாம். அதான் நீங்க பிளான்ட் கடன் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி இந்த மானங்கிற செல்லாம் அகராதியில கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க சார். அகராதியை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. பேங்க் வந்து அவங்ககிட்ட வாங்காது. அவ்வளவுதான். அது மாதிரி வேற யாருன்னா பேசணுமா? ஒரு 2 வார்த்தைகள் பேசுறதுதான் பேசலாம். கல்யாணி மேடம் வேற எதுனா சொல்லுங்க. சொல்லுங்க. அரசியல் இருக்கா? இந்த கல்யாணி மேடம் ரொம்ப நல்லது. ஹாய்,
நான் அரசியல் தான் தேடுறேன், அரசியல் வாசிச்சிடும். ஒரு நிமிஷம். சரி வாசிங்க. ஓகே, வாசிக்கவா? வாசிங்க. அதாவது தன்னிலை தாளா போக்கே அகதிசால் மானமாகும். தன்னிலை தாளா போக்கே தகதிசால் மானமாகும். இந்நிலை வந்த போதும் இழி செயல் செய்து தாளார். நன்னிலை விரும்புவோர்கள் நலிவினை செய்து வாழார். முன்னிலை அடைய வேண்டின் மொழிதலில் பணிவு வேண்டும். நிலையினில் தாழ்ந்து போனோர் நெறிதனில் விலகி வாழ்வோர் தலையினில் இருந்து வீழ்ந்த தலைமுடி போன்றோர் ஆவார். மலைதனை போல உயர்ந்தும் மானமும் இழந்து போவர். விலையுமே கொடுத்த போதும் விளங்கிட முடியாதென்றும். மானமே இல்லாதோரை மதித்து நீர் செல்லல் வேண்டா. மானமும் கெட்டு வாழ்தல் மனிதருக்கு அழகே இல்லை. மானமும் அழியுமானால் மண்ணுயிர் வாழ்தல் வேண்டா. மானமும் அழியுமானால் மண்ணுயிர் வாழ்தல் வேண்டா. மானமே பெரிதாய் கொண்டோர் மண்ணிலே நிலைத்து வாழ்வார். தன்னிலை தாளான் மண்ணிலே வாழ்வான். அத கரெக்டா கோடு. தன்னிலை தாளான் மண்ணிலே வாழ்வான். நன்றி சார். எனக்கு 3 விஷயம் கேட்கணுமா இருந்தது, கேட்டுட்டுமா? கேட்ட முடியல, கேளுங்க சீக்கிரம். நடுவுல எனக்கு கார் இதாச்சு சார். இந்த ஒட்டார் பெண் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று அப்படின்னு ஒரு குறள் இருக்குல்ல அமுதம்மா, அதுல நம்மள இகழ்பவர் பின்னாலேயே போய் நம்ம வாழ்றது அப்படிங்கறது அது அவமானமா கருதணும் அப்படிங்கிறது தானம்மா? ஒட்டார் அப்படின்னா பகைவர்கள்னு அர்த்தம். ஓ, பகைவர்கள். அப்புறம் நம்ம நட்பு நடுவுல கொண்டு வந்தோமே. நட்பை நம்ம கொண்டு வரல, சும்மா சார் சாதாரணமா பேசும்போது சொன்னாங்க. அது மாதிரி இருக்காங்களே. நம்ம பகைவர் பின்னால போறத பத்தி பேசுறோமா, அல்லது இந்த இடத்துல இவர் நாமக்கல் கவிஞர் நம்மளோட எந்த கருத்துகளுக்கும் உடன்பட மாட்டாங்க, நம்மள ஒரு பொருட்டா கருத மாட்டாங்க, நம்மளோட அவங்க ஒட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்களோட நாம ஒட்டிக்கிறதுக்கு ஓடுவோம் கூட. நீ ஒட்டலனாலும் நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னுட்டு அவங்க பின்னால போறது வேண்டாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க வேலை பண்ணின ஒரு பள்ளிக்கூடமாகட்டும், அல்லது இப்ப இருக்கிற அந்த கார்பரேட் வேர்ல்டு ஐடி கம்பெனிகள்ல இருந்து எல்லா கம்பெனிகள்ல ஆகட்டும், நமக்கு மேல இருக்கிறவங்க பின்னால நம்ம போய்தான் தீர வேண்டியிருக்கு. அவங்க நம்மளை பாராட்டுவாங்கன்னா சொல்லவே முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்மள அவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க. இது ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயம். அதுல மேலாண்மை அப்படிங்கறது இருக்கும், அதிகாரிகளினுடைய பேச்சு இருக்கும். அவங்க நம்மள பாராட்டணும்னு அவசியம் இல்லை, அது தொழில் சார்ந்தது. அத பத்தி நம்ம இல்ல. இது சாதாரண ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்மளோட ஒத்து வராம, நம்மளோட கருத்துகளுக்கு ஏற்பு இல்லாம, நம்மளோட ஒட்டாமையே வாழக்கூடியவங்க நம்மளோடயே இருப்பாங்க. தாமரை இலையில தண்ணியும் தாமரையும் பக்கத்துலதான் இருக்கு, தாமரை இலையும் பக்கத்துலதான் இருக்கு, தண்ணியும் பக்கத்துலதான் இருக்கு. அந்த தண்ணி தாமரை இலையில விழுந்தா ஒட்டுறது கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப கம்மி. இப்பதான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அலுவலகத்து ஆளுங்களோடயே தான் செலவிடுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. ஆமா, நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வேலைக்கு போக வேண்டியதா போயிடுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், தேவை முக்கியமா, நம்ம மானம் இல்ல அந்த இடத்துல, தேவை. அந்த தேவை முக்கியமா, அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்றேன். நம்ம இந்த இடத்துல எல்லாமே அப்படின்னு வரும் பொழுது அது வேணும், எனக்கு அந்த பொருளாதாரம் எனக்கு வேணுங்கும் போது ஒரு வேலைக்காக போறோம், ஒரு தொழில் நிமித்தம் நம்ம போறோம். அதுல எல்லாருமே எல்லாரையும் அது அப்ப நம்ம செகண்ட் ஒண்ணு சொல்லியிருக்கோமே, செகண்டா இது அதாவது சார் இதெல்லாம் கட் பண்ணிக்கங்க சார். ஓகே சார். இல்ல நம்ம 2வது 3வது சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு என்னதான் பேரு தேவை இருந்தால் கூட, தேவை இருந்தாலும் இருந்தா நமக்கு சிறப்பில்லாத காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கறதும் வருது இல்லம்மா? வருது. அதாவது நம்ம இதுக்கு கொஞ்சம் முரணா வர மாதிரி இல்லாது தொழில் அப்படின்னு போகும்போதுமா, அதுக்கு நம்ம அந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வரலன்னா வேற இடத்துக்கு போகலாங்கிறது, அதை பொறுத்துக்கிட்டு வேலை செய்யறதுங்கிறது. நிறைய எந்த இடத்துல போனாலும் ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. ஒரு 4 பேர் நம்மளுக்கு மேல இருக்கிறவங்கல 2 பேரும் நம்மளுக்கு ஓகேன்னு சொல்லலாம், 2 பேரும் நம்மளுக்கு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம இதை பொருத்தி பார்க்க முடியாது அப்படிங்கறது நான் இது பண்றேன். இன்னொன்னு அந்த குன்றி மணின்னு சொன்னீங்க இல்லம்மா, அது அந்த குன்றி மணிங்கிறது அந்த பர்டிகுலர் அந்த சிகப்பும் அந்த கருப்பும் இருக்கிற மணியை தான் சொல்லுவாங்களா, அல்லது
சிறுசா இருக்கிற மணிகளையும் சொல்லுவாங்களா? மணின்னு சொன்னாலே அந்த குண்டுமணி தான். அதுதானா? அததான் அது 2 பாட்டுல தான் நம்ம வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்தி இருக்காரு. அதுலதான் இந்த இடத்துல அவர் சொல்லும் போது மலைக்கும் அந்த குண்டுமணிக்கும் இருக்கக்கூடிய நீங்க ஒப்பீடு. அது எந்த இடத்துலயும் வந்து குன்றின் மணின்னா அந்த பர்டிகுலர் மணியைத்தான் குறிப்பிடுறாங்க. ஆமா, குன்றின் மணி, குன்றிமணி, குன்றிமணி. அது இன்னொரு கேள்வி என்னன்னா, குண்டுமணி என்று தானே சொல்லுவோம். அது குன்றுமணி என்றா சொல்றோம். வழக்குல வந்தது குண்டுமணி, குன்றின் மணி தான் அதனோட பேர். குன்றிமணி தான் அது. குப்பையில் கிடந்தாலும் குண்டுமணி மங்காது என்று சொல்லுவாங்க. குன்றியதுனால அது குன்றிமணியா தெரியல. அப்புறம் இன்னொரு கேள்விமா, இது வந்து கொஞ்சம் வந்து சார் ரிலிஜியஸ்குள்ள போகுது. அந்த சமணர்கள் வந்து அவங்களுடைய தலையில இருக்கிற முடிய வந்து அது திருப்ப வளரக்கூடாது அப்படின்னு வெட்டினப்ப அதை வந்து அதை புடுங்கி எடுத்ததாவும், அது திருப்ப மறுபடியும் ரீக்ரோத் இருக்காது, அப்பதான் அந்த மயிர் புடுங்கிறது அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்ததாவும் நான் எங்கேயோ படிச்சேன் இப்ப ரீசெண்டா. அது அத வந்து சமண துறவிகளை இன்னைக்கும் அந்த மாதிரி துறவிகள் ஆகுறவங்களுக்கு புடுங்கிதான் எடுக்கிறாங்க அப்படிங்கறது இன்னைக்கும் சொல்றாங்க. நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கலன்னாலும் அப்படிதான் சொல்றாங்க. அந்த அதுக்கப்புறம் ஆனா வளராதாமா அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தென்பட அப்படியே எடுத்துருவாங்க, அவ்வளவுதான் அது. அப்ப அதுக்கும் இப்ப நம்ம போய் கோயில்ல மொட்டை அடிக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? மொட்டை அடிக்கும்போது கத்தி வச்சு அடிச்சிடுறோமா, ஒரே சீரா திரும்ப வளரும். இது புடுங்கி எடுக்கும்போது ஒரே சீரா எல்லாம் வளராது, வர ஒவ்வொன்னா புடுங்கி எடுத்துருவாங்க. அதுக்குதான் தலையில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாம்பல் மாதிரி இருக்கிற பொருள்களை வந்து நல்லா தேய்ச்சி விடும்போது அந்த தோல் கொஞ்சம் ரஃப் ஆயிடும், அதை எடுக்கும் போது வலிக்காது. அந்த மாதிரி பண்ணிட்டு அதை அப்படியே புடுங்கி எடுத்துருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் நேரடியா பார்த்தது கிடையாது. வினய் சார் ஏதோ சொல்ல வர்றாரு, வாங்க சார். அந்த இந்த முடி எடுக்கிறத சமணர் மயிர் பறித்தல்ங்கிறாங்க. மயிர் பறித்தல், பறிச்சு எடுக்கிறது. அது போயிட்டு போகுது. நான் சொல்ல வந்தது, அதனால எனக்கு பயனா அல்லது வேற நண்பர்களுக்கு வேற சமுதாயத்துக்கு பயனான்னு பார்க்க வேண்டியது. ஒருத்தரை போய் ஒட்டாரை ஒட்டுதல் அப்படிங்கிறதா முக்கியம். இன்னைக்கு எனக்கு ஒரு அனுபவம். அதாவது ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட ஹெச்ஓடிட்ட அவர் முன்னாடி எல்லாம் வர சொல்லியிருந்தாரு. இப்ப பேசுற போது அது என்னமோ ஒரு பிச்சைக்காரருக்கு பதில் சொல்றது மாதிரி நான் சொல்றேன் சார் அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அப்ப இது வருத்தமா? அதாவது ஒட்டார் அவர். ஆனா நான் அதை என்ன நினைக்கிறது, அதாவது அவர் மதிக்கல, நான் மதிக்காம விடணும்னு நான் நினைக்கல. நான் என்ன பண்ணேன், இன்னொரு ப்ரொஃபஸரு அதே டிபார்ட்மெண்ட்ல முக்கியமானவரு, அவருக்கு போன் பண்ணேன். அவரு அந்த அம்மா அப்படிதாங்க இருக்காங்க, நான் அதுக்கு பாக்குறேங்க, அவங்களுக்கு அவங்க அப்படி பண்ணது இதுவா இருக்கு, பரவாயில்ல, நான் இதை பார்த்து கட்டாயமா உங்களை திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இது பண்றேன், பரீட்சை வரப்போது, இருந்தாலும் நான் கட்டாயமா இதுக்கு பண்றேன்னு சொன்னேன். இதுல ஒட்டாரவன் அவ மதிக்கல, அந்த அம்மா என்ன மதிக்கல, டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. போன எடுத்தா ஏதோ அடுத்த நொடி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க, என்னுடைய பேச்சே கேட்கல. இதுல எனக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சு, அப்புறம் நான் அதை விடல. ஏன்னா நான் எனக்காக போய் கேட்கல, எனக்கு இதுல காசும் அல்ல, நான் ஏதாச்சுமா தான் இருக்கேன், ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப இப்ப ஒட்டார்பின் ஒட்டுதான் நான் போறேன், அவங்ககிட்ட போல, ஆனா அங்கேயே வேற ஒரு ஆள போறேன். அது மதிக்காததுதான். அது மதிக்காததுன்னா எனக்கு எனக்கு ஒரு பயன் வந்து அந்த பயனு கிடைக்கலையேன்னு நான் நினைச்சா அப்ப பிச்சைக்காரன் ஆகுறேன். நான் எனக்கு இப்ப வினயதீர்த்தன் சார் இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, இததான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அந்த குரலை பத்தி பேசும்போது இதையும் கூட சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது இன்னும் தெளிவுபடும். நம்ம அந்த இகழ்வாரை இழந்துகிட்டே இருக்கிறத பத்தியே பேசிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு உதாரணம் நீங்க இப்ப கொடுக்கறது வந்து இப்படி இருந்தா இது வந்து முயற்சியில வந்துருது. விடாமுயற்சி நான் செய்யறேன், ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா கூட நான் இன்னொருத்தங்க மூலமா போய் நான் ஒரு குழந்தைங்களுக்கு நல்லது செய்யறேன், அப்ப இது விடாமுயற்சியில வந்துருது. இது எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வரணுங்கிறேன். ஆமா ஆமா, நீங்க சொல்றது ரைட். அத ஒட்டார்தான் மதிக்கல, மதிக்காட்டியும் வேற வேலையும் இல்ல, இதனால எனக்கு ஒண்ணு இப்ப என்னுடைய இதெல்லாம் நான் கெட்டு போனதான் நினைக்கிறேன். நான் சரிதான், பரவாயில்ல, இது மாதிரிதான் இருக்கு. எத்தனை இடங்கள்ல நம்ம போறோம், நல்லது செய்யணும், போனக்கு ஏத்துக்கல, எனக்கு நஷ்டம் இல்லைங்கிற ஒரு மனப்பாக்கை கொண்டாடுறோம். இது வந்து சார், இப்போ மேடம் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்றீங்க. அந்த முயற்சி செய்யற நேரத்துல வரக்கூடிய தடைகள் தானே தவிர
அது உதாரணம் வந்து நமக்கு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம், நம்ம தடைகளா எடுத்துக்கலாம். அந்த இல்ல அது குரலுக்கு மதிக்கவே இல்லையே. அந்த வார்த்தை ரொம்ப ஹர்ட்டிங் வார்த்தை எனக்கு. யாரும் உண்மைதான் பிச்சைக்காரன் கூட உண்மைதான் சொல்ல மாட்டாங்க. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அவங்க வந்து ஒட்டாதவங்கன்றது ஏன்னா நீங்க அவங்களோட பழக போறது இல்ல. அவங்கள ஒரு முறை தான் நீங்க போய் காண்றீங்க, பார்க்க போறீங்க, ஒரு முறை தான் பேச போறீங்க. அதுக்கப்புறம் அங்க போய் நீங்க முடிஞ்சிச்சுன்னா திருப்பி அவங்களோட எந்த விதமான உறவும் கிடையாது. இங்க வள்ளுவர் சொல்றது வந்து நீங்க போய் உறவாடாதீங்க ஒட்டாதவங்க கிட்ட, அந்த உறவாடாதீங்கன்றதுதான். அப்ப அந்த உறவாடாதீங்கன்றது வந்து நாம கூட பழகக்கூடியவங்க, நமக்கு தீங்கு செய்த மாதிரி இருந்தாலும் நல்லது செய்யாதவங்களா இருந்தாலும் அவங்க கூட போய் பழகாதீங்கன்றதுதான் சொல்றாரு. அப்போ நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பார்த்தது நீங்க சொன்னது ரைட்டு. தன்னன்மையா என்னை சார்ந்தவர்களுக்கு நன்மையான ஒரு அதான் இனமானம்னு சொல்றாரு திருக்குறள்ல. இன்னொரு இடத்துல இனமானம் பார்த்தா தன்மானம் பார்க்க வேண்டாம்னு ஒரு குறள் வருது. அந்த குரலுக்கு இது கல்யாணி மேடம் கேட்ட குரலுக்கு வந்து நான் இது சொன்னேன். நீங்க வந்து ஓகே, நீங்க சொன்ன உதாரணம் வேற ஒரு குரலுக்கு பயன்படுதுன்னு வச்சுக்கோங்க. சார் இப்ப இந்த இனமானம் தன்மானம் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன சார் வினயதீர்த்தன் சார்? அதான் தனக்கு கிடைக்கிற நன்மை தன்னுடைய இனத்துக்கு கிடைக்கிற நன்மை. நான் இதுதான் ரெண்டு திரும்ப திரும்ப சொல்ல. யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னாரு. யான் எனக்கு அப்படிங்கிற ரெண்டு இருக்கதை விடவும் என்னை சேர்ந்தவர்களுக்கு என்னை சேர்ந்தவர்களுடைய இது நமக்கு சொல்லுவாங்க. அந்த குடிய நிறுத்தணும்னு ராஜாஜி இவர் வீட்டுக்கு போனாருன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குடி இந்த மக்களுக்கு போக வேண்டாம்னு அவர் மானத்தை விட்டு தான் அவர் போறாரு, முதலமைச்சர்கிட்ட போனாருன்னு ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ணியிருக்கு, இந்த வரலாறு பதிவு பண்ணியிருக்கு. அப்ப இதேதான் இவரு சொல்றாரு, நமக்கு பெரியார் அதான் சொல்றாரு, தன்மானம் பார்க்க வேண்டாம்ங்கிறார், குடிமானம் ஓம்புறது. இதே வள்ளுவம் சொல்லுது, குடிமானம் ஓம்பணும்னா நீ தன்மானம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுது வள்ளுவம். நான் அந்த குறள் சரியான குறளை எடுத்து போடுறேன். கலைஞர் வந்து ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும் சொல்லுவாப்புல, அந்த இனமான பேராசிரியர் சாதிக் பாசான்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல சாதிக் பாசா இருக்கும்போது அந்த அடைமொழி வர இனமான பேராசிரியர் சாதிக் பாசான்னு சொல்லுவாரு. அதுதான் கேட்டேன். இந்த இடத்துல குடும்பம் நினைக்கிறேன் ரெஃபர் பை சார். தன் குடும்பம், தன்னை சார்ந்தவர்கள். இப்ப அவரு வினயதீர்த்தன் சார் மாணவர்கள் பத்தி சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம அந்த மாணவர்கள் அவங்களையெல்லாம் சொல்ற இதாதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி முடிச்சுக்கலாமா? நிறைய பேசலாம், நிறைய பேசலாம். கல்யாணி மேடம் வந்து கூடுதல் தகவல் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அது அவசியமான தகவலும் கூட. புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க, காயத்ரின்னு யாரும் தெரியல, எந்த ஊர்ல வந்துருக்காங்கன்னு தெரியல. அவங்கள அப்புறம் விசாரிச்சுக்கலாம் நம்ம. எனக்கு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ கல்யாணி மேடம். இந்த குழந்தைங்களுக்கு எது மானம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். பிறரால் நமக்கு காயப்படுத்தப்படும் அந்த இது வந்து மானம் கிடையாது அப்படிங்கறத கண்டிப்பா அது குழந்தைங்களுக்கு சொல்லணும். இது முக்கியமான செய்தி. தேங்க்யூ தேங்க்யூ கல்யாணி மேடம். நன்றி. கனது மட்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி.